சிந்து பாடவா தென்றலே. அத்தியாயம் 8. தெரியும் நீ, இதில் இருக்கிறது என் அத்தை அபிராமி, என் அத்தை பையன்தான் வம்சி என சிரித்து கொண்டே சொல்ல சஹானா அதிர்ந்தாள். ஹரிணி என்றால் அதே அதிர்ச்சியுடன். சொல்லப்போனால் என் அத்தை பையன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை லவ் பண்ணவே ஆரம்பித்தேன் என ஹரிணி சொல்ல, என்ன ஹரிணி சொல்கிற என்றாள் சஹானா. ஆமா அண்ணி, என் சின்ன வயசில் தான் அத்தை மாமா சண்டை போட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போனாங்க. எனக்கு அத்தைன்னா ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவும் அவங்க கூட தான் இருப்பேன். அவங்க திடீர்னு இந்த வீட்டை விட்டு போனதும் ஏன் போனாங்கன்னு புரியாமல் ரொம்ப நாள் அழுதேன். விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டிக்கிட்ட கேட்டப்ப அவங்க நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. அத்தை மறுபடியும் இங்கே வரணும், அவங்க கூடவே நான் இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு பாட்டிக்கிட்ட கேட்டப்ப அவங்க தான் உன் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அத்தை கூடவே இருக்கலாம், அத்தையும் இந்த வீட்டுக்கு வந்து போவான்னு சொன்னாங்க. அது என் மனசில் ஆழமாக பதிஞ்சு போயிடுச்சு அண்ணி. வம்சியை பார்த்ததும் என்னையும் அறியாமல் அவர் மேலே சின்னதாக க்ரஷ் வந்துச்சு. அப்புறம் அவரை தேடி அவர் ரூமுக்கு போனப்போ இந்த ஃபோட்டோ பெட்டு மேலே இருந்துச்சு. அப்போ தான் இவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனால் அவர் அதை ஏற்றுக்கல என நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தாள் ஹரிணி. அவள் தோளில் ஆதரவாக கை வைத்த சஹானா, அவரும் உன்னை லவ் பண்ணுறார் ஹரிணி. ஆனால் அவங்க அம்மா அப்பா மேலே ஏற்கனவே இங்கே எல்லாரும் கோபமாக இருக்காங்க. இப்போ இது தெரிஞ்சால் இன்னும் பிரச்சனை ஆகி அவங்கள சேர்த்து வைக்க முடியாமல் போயிடும்னு நினச்சாரு. நீ அவரை எவ்வளோ நேசிக்கிறியோ அதே அளவு அவரும் உன்னை நேசிக்கிறாரு. இப்போ கூட உன்னை ஃபேஸ் பண்ண முடியாமல் தான் இங்கேருந்து போயிருக்காரு. நீ கவலைப்படாமல் இரு, உன் அண்ணா பார்த்துக்குவார். உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு என வாக்களித்தாள் சஹானா. ஆனால் அண்ணி, அவருக்கு வம்சி யாருன்னு தெரியாதே, அவரை பற்றி தெரிஞ்சா என தயங்க. உனக்கு ஏன் ஹரிணி இப்படி ஒரு சந்தேகம் என கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான் ஆதிரன். அவனை பார்த்ததும் இருவரும் அதிர்ந்து நிற்க அவர்கள் இருவரையும் பார்த்த ஆதிரன், சொல்லுங்க என்றான் கைகளை கட்டிக்கொண்டு. நீங்கள் எப்போ வந்தீங்க என சஹானா தயங்கி கொண்டே கேட்க, நீங்கள் வம்சி பற்றி பேசும்போதே வந்துட்டேன் என்றான் ஆதிரன். அண்ணா அது என ஹரிணி தயங்க, நீ ஒன்றும் சொல்ல வேணாம் என ஆதிரன் கோபப்பட, ஏங்க ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நாங்கள் சொல்கிறத பொறுமையாக கேளுங்களேன் என கெஞ்சினாள் சஹானா. அவர்கள் இருவரையும் முறைத்த ஆதிரன் சத்தமாக சிரிக்க இருவரும் புரியாமல் அவனை பார்த்தனர். வயிற்றை பிடித்து கொண்டு அவன் சிரிக்க, எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க என்றாள் சஹானா. உங்கள் 2 பேர் மூஞ்சியே பாரு என்றவன் அடக்க முடியாமல் சிரித்தான். அவர்கள் இருவரும் என்னவென தெரியாமல் முழிக்க அவர்கள் இருவரையும் பார்த்த ஆதிரன், என்ன நான் ஏன் சிரிக்கிறேன்னு புரியலையா என கேட்க இருவரும் ஆமாம் என தலையசைத்தனர். சொல்கிறேன், உங்கள் 2 பேருக்கும் வம்சி யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு வம்சி யாருன்னு தெரியும் என சொல்ல இருவரும் அதிர்ந்து போய் பார்த்தனர். என்ன சொல்கிறீங்க என்றாள் சஹானா அதிர்ச்சியுடன். ஆமாம், எனக்கு முன்னாடியே தெரியும். அவன் என் ஃப்ரெண்ட் இல்லை, அவன் அபிராமி அத்தை பையன் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் என சொல்ல மறுபடியும் இருவரும் அதிர்ந்தனர். என்ன ஷாக் மேலே ஷாக்காக இருக்கா? ஆனால் இதுதான் உண்மை. அவன் யாருன்னு தெரிஞ்சுதான் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். முதல்ல அவனை இந்த வீட்டில் ஒருத்தனா எல்லாரையும் நினைக்க வச்சு அப்புறம் அத்தையை இங்கே கூட்டிகிட்டு வரத்தான் எங்கள் பிளான். ஆனால் அவன் ஹரிணியை லவ் பண்ண விஷயம் என்கிட்ட சொல்லவே இல்லை, என்கிட்டயே மறைச்சிட்டான் ராஸ்கேல் என்றான் ஆதிரன். அண்ணா என்றாள் ஹரிணி பதட்டத்துடன். நீ கவலைப்படாத ஹரிணி, உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சரி எங்கள் பொறுப்பு என்றான் சஹானாவை பார்த்து சிரித்தபடி. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் என அவனை அணைத்து கொண்டாள் ஹரிணி. ஓகே, நீயும் அண்ணியும் பேசிட்டு இருந்ததை கண்டினியூ பண்ணுங்க, நான் போய் வம்சி பற்றி ஏதாவது தகவல் தெரியுதான்னு பார்த்துட்டு வரேன் என அவன் சொல்ல ஹரிணியை பெட்டில் அமர வைத்த சஹானா அவளை ஓட்ட ஆரம்பித்தாள். போங்க அண்ணி என்றவள் அப்பொழுதுதான் நினைவு வந்தவளாய், ஐயோ அண்ணி என தலையில் கை வைக்க, என்னாச்சு ஹரிணி என்றாள் சஹானா. நம்ம பேசிட்டு இருந்தப்ப அண்ணா உங்களை உன் அண்ணின்னு தானே என்கிட்ட சொன்னாரு என்ன சொல்ல, அது என்ன சொல்வது என தெரியாமல் தவித்தாள் சஹானா. அவள் அமைதியாக இருப்பதை பார்த்த ஹரிணி, என்ன அண்ணி நீங்க, நான் எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன இப்படி கூலாக இருக்கீங்க என படபடப்புடன் கேட்க, இல்லை ஹரிணி, உனக்கு எதுவும் தப்பாக கேட்டிருக்கோம், அவர் அப்படி சொல்லவே இல்லையே, நீ தான் எதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட என சமாளிக்க பார்க்க, இல்லை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, உன் அண்ணின்னு தான் சொன்னார். இப்போ கடைசியாக போகிறப்ப கூட உன் அண்ணியும் நீயும் பேசுறத கண்டினியூ பண்ணுங்கன்னு தான் சொன்னார் என்றாள் உறுதியாய். இல்லை ஹரிணி அது என சஹானா ஏதோ சொல்ல வர அவளது கையை எடுத்து தன் தலையில் வைத்த ஹரிணி, இப்போ சொல்லுங்க என சொல்ல அவளது தலையிலிருந்து தனது கையை எடுத்த சஹானா, ஆமாம் ஹரிணி, உன்னா அப்படி தான் சொன்னார் என்றாள். அவள் சொன்னதை கேட்டு சந்தோஷப்பட்ட ஹரிணி, அப்போ அண்ணாக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா என்றாள் உற்சாகமாய். இல்லை ஹரிணி, அவருக்கு அதெல்லாம் எதுவும் ஞாபகம் வரல என சஹானா சொல்ல, என்ன அண்ணி சொல்கிறீங்க என்றால் புரியாமல். ஆமாம் ஹரிணி, அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரல, ஆனால் நான் அவர் பொண்டாட்டி அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிருக்கு. அவருக்கு எப்படி தெரியும் எப்போ தெரியும்லாம் எனக்கு தெரியாது என்றாள் சஹானா.
எப்படி தெரிஞ்சா என்ன அண்ணி? நாம பயந்த மாதிரி அது தெரிஞ்சு அண்ணாக்கு எந்த ஆபத்தும் வரலல்ல. அப்புறம் என்ன? என சந்தோஷமாய் சொன்னவள், அப்போ இனி நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழலாம்ல. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த சந்தோஷமான விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லலாம். வாங்க அண்ணி. என அவளது கையை பிடித்து இழுத்தாள் ஹரிணி. அவளை நிமிர்ந்து பார்த்த சஹானா அவளிடமிருந்து கையை விடுவித்துக் கொள்ள அவளை புரியாமல் பார்த்தாள் ஹரிணி. என்னாச்சு நீ? வாங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லலாம் என்றாள் மறுபடியும். இல்ல ஹரிணி, இப்ப இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் என சொல்ல, ஏன் அண்ணி? இதை சொன்னா எல்லாரும் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அம்மா இதை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்க இதை கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீ என்றாள் ஹரிணி. நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஹரிணி. ஆனா அதுக்கான நேரம் இது இல்லை. நேரம் வரப்ப நானே எல்லார்கிட்டையும் சொல்றேன். அது வரைக்கும் யாருக்கும் தெரிய வேணாம் ப்ளீஸ் என்ன சஹானா சொல்ல, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல அண்ணி. ஓகே, நான் யார்கிட்டயும் இதை பற்றி சொல்லலை என்ன சொல்ல சஹானா சிரித்தாள். நீ இதை பற்றி எதுவும் யோசிக்காம உன் ஆள் கூட டூயட் பாடி என்ஜாய் பண்ணு. உங்கள் அண்ணா வம்சியை தேடி கூட்டிகிட்டு வரட்டும். அதுக்குள்ளே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது என்ன சஹானா சொல்ல, என்ன வேலை நீ என்றாள் ஹரிணி. வா என் கூட என்ற சஹானா வெளியே செல்ல ஹரிணியும் அவளுடன் சென்றாள். ஹாலில் அனைவரும் சஷ்டியப்த பூர்த்திக்கான ஏற்பாடுகள் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சிடலாம் அண்ணா என்றான் மோகன். சரிடா என்ற திரு வேதாச்சலத்திடம் திரும்பி, அப்பா எங்களுக்கு தெரிஞ்ச அளவு முக்கியமான எல்லாருக்கும் சொல்லிட்டோம். இன்னும் வேற யாராவது இருந்தால் சொல்லுங்க, அவங்களுக்கும் சொல்லிடலாம் என கேட்க வேதாச்சலம் செண்பகத்தை பார்த்தார். அவர் ஏதோ யோசனையில் இருப்பதை பார்த்தவர், என்ன செண்பகம், திரு சொன்னது காதல வேலையா என கேட்க, என்ன சொல்லுங்க என்றார் செண்பகம். என்ன செண்பகம், நாங்கள் பேசுறதை கவனிக்காம அப்படி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க என்றார் வேதாச்சலம். இல்லைங்க, நான் வேற ஏதோ நினைப்பில் இருக்கேன், அதான் கவனிக்கல என்றார் செண்பகம் சோகமாக. அவரது முகத்தில் இருந்த சோகத்தை கண்ட வேதாச்சலம், அதை தான் கேட்குறேன், அப்படி என்ன யோசனை? உன் முகமே சரியில்லை, என்னாச்சு செண்பகம் என கேட்க அவர் அமைதியாக இருந்தார். நான் சொல்லட்டுமா தாத்தா என சஹானா சொல்ல அவளை பார்த்தனர் அனைவரும். நீ சொல்றியா? உனக்கு தெரியுமா என திரு கேட்க, தெரியும் மாமா என்றாள் அவள். சஹானா என தேவகி கூப்பிட, இருங்கத்த, நீங்க எல்லாம் பயந்து பயந்து தான் இது இன்னும் தொடருது, நான் பார்த்துக்கிறேன் விடுங்க என்றாள் சஹானா. அவளை பார்த்த செண்பகம், ஏய் உனக்கு என்ன தெரியும், சும்மா எதுவும் சொல்லிட்டு இருக்காத, போய் உன் வேலையை மட்டும் பாரு என்றார் கோபமாக. அவரை பார்த்து சிரித்த சஹானா, எனக்கு தெரியும் பாட்டி, நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதை நினைச்சு கவலையா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் என சொல்ல, என்னம்மா விஷயம், என்னன்னு சொல்லு என்றார் வேதாச்சலம். சஹானா ஒருமுறை செண்பகத்தை பார்த்தவள், பாட்டிக்கு இந்த 60வது கல்யாணத்தில் அவங்க மக அபிராமி பிரிமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை எப்படி உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்கிறதுன்னு தயங்குறாங்க என தேங்காய் உடைப்பது போல் பட்டென போட்டு உடைக்க மற்றவர்கள் மட்டுமின்றி செண்பகமும் அதை கேட்டு அதிர்ந்தார். தன் மனதில் நினைத்து புழுங்கிய விஷயத்தை அவள் சாதாரணமாக சொல்ல செண்பகத்திற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. என்ன சொல்ற நீ? உனக்கு எதுவும் தெரியாது, சும்மா தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத என்றார் திரு கோபமாக. எனக்கு எல்லாம் தெரியும் மாமா, நான் தேவையில்லாமல் எதையும் பேசலை. உங்களுக்கு வேணும்னா உங்கள் தங்கச்சி தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு அம்மாவா பாட்டிக்கு அவங்க மக அவங்க கூட இருக்கணும்னு ஆசை முதல்ல இருந்தே இருக்குது. அதனால் உங்களுக்கு பயந்து சச்ச இல்லை இல்லை, உங்கள் மேலே இருக்க மரியாதை பாசம் இதனால இவ்வளோ நாளும் அதை அவங்க மனசுலேயே வச்சுட்டு இருந்திருக்காங்க. இதோ இப்போ கூட அவங்க சொல்லி இருக்க மாட்டாங்க. பெத்த மக்களை பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா மாமா? உங்களுக்காக இவ்வளோ வருஷமும் தாத்தாவும் பாட்டியும் அதை அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க என்ன சொல்ல செண்பகம் வாய் விட்டு அழ ஆரம்பித்தார். தேவகியும் சாந்தியும் அவரை ஆறுதல் படுத்த வேதாச்சலம் நிலைமையும் அப்படித்தான் இருந்தது. சஹானா சொன்னதை கேட்டு அதிர்ந்து நின்றார் திருநாவுக்கரசு. அவர் வேதாச்சலத்தையும் செண்பகத்தையும் பார்க்க அவர்களது கண்ணீரை சஹானா சொன்னது உண்மைதான் என சொல்ல அவரால் பேச முடியவில்லை. திருவை பார்த்த சஹானா, நான் உங்களை ஒன்று கேட்கட்டுமா மாமா என கேட்க, என்றார் ஒற்றை வரியில். உங்களுக்கும் பெரியப்பாக்கும் அப்படி என்ன சண்டை மாமா என கேட்க திரு அமைதியாக இருந்தார். சொல்லுங்க மாமா என மறுபடியும் கேட்க அப்பொழுதும் அவர் அமைதியாகவே இருக்க, அது மச்சான் வந்து அண்ணாவை அடிச்சிட்டாரு என்றார் மோகன். நீங்கள் இருங்க மாமா, பெரிய மாமா பதில் சொல்லட்டும் என்றவள் திரும்பி திருவிடம், சொல்லுங்க மாமா, உங்களுக்கும் பெரியப்பாக்கும் என்ன சண்டை? ஒரு சண்டையில் அவர் கோவத்தில் என்னை ஏதோ சொல்ல நான் அவரை அடிச்சிட்டேன் என்றார் மெதுவாக. அவர் உங்களை என்ன சொன்னார் மாமா? அது என்ன திரு யோசிக்க, சொல்லுங்க மாமா, அவர் உங்களை என்ன சொன்னார்? எனக்கு ஞாபகம் இல்லை. அதை கேட்டு சிரித்த சஹானா, என்ன மாமா நீங்கள் அடிச்சேன்னு சொல்கிறீங்க, ஆனால் எதுக்கு அடிச்சிங்கன்னு ஞாபகம் இல்லை என சிரிக்க திருவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவர் அமைதியாக இருக்க, அவ்வளோதான் மாமா வாழ்க்கை. நாட்கள் போக போக ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன் சண்டை போட்டோம் எதுக்கு போட்டோன்றதே மறந்து போயிடும். ஆனாலும் நம்ம ஈகோவை விட்டுட்டு இறங்கி போக மாட்டோம்.
இங்க தப்பு பண்ணாத மனுஷங்களே இல்ல மாமா. ஒவ்வொன்றுத்துக்கும் சண்டை போட்டு பேசாம இருந்தா அப்புறம் யாரும் இல்லாம தனியா தான் மாமா இருக்கணும். ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைக்கு இவ்வளோ வருஷமா அவங்க தனியா இருக்காங்க. போதும் மாமா, இதோட எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கூப்பிடலாம் மாமா என சஹானா சொல்ல, திரு என்ன சொல்லப் போகிறார் என அவரை பார்க்க செண்பகத்தின் அருகில் வந்த திரு, மா, சஹானா சொல்ற மாதிரி நான் இவ்வளோ நாளும் உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேனாம்மா என குரல் தளர கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ வருத்தப்படாத என்றார் செண்பகம். இல்லைம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். என் கோவத்தினால தேவையில்லாமல் உங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா. நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்கள் 60வது கல்யாணத்தில் அவங்க இருப்பாங்க. நான் போய் அபியையும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வரேன் என திரு சொல்ல, எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்கள் போய் கூப்பிட்டா அவர் வந்துடுவாரா என குரல் கேட்க அனைவரும் திரும்பி பார்க்க வாசலில் வம்சியும் ஆதிரனும் நின்றிருந்தனர். இனி என்ன ஆகப் போகிறதோ என பயந்து போன ஹரிணி திரும்பி சஹானாவை பார்க்க அவளது அருகில் வந்தவள், நீ கவலைப்படாம இரு, கலகம் பிறந்ததான் வழி பிறக்கும், தைரியமா இரு என்றாள் சஹானா. வம்சி முதலில் உள்ளே வர ஆதிரன் அவனின் பின்னால் வந்தான். உள்ளே வந்தவன் திருவிற்கு முன் போய் நின்று, சொல்லுங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க போய் கூப்பிட்டா அவர் வந்துடுவாரா என மறுபடியும் கேட்க அவனை பார்த்த திரு, நீ ஏன்பா இப்படி சொல்ற என்றார் புரியாமல். ஆமா சார், பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவ்வளோ வருஷம் இல்லாம இப்ப போய் கூப்பிட்டா மட்டும் அவர் எப்படி வருவார்னு நினைக்கிறீங்க என வம்சி கேட்க, நீ சொல்றதும் சரிதான், அவர் காலில் விழுந்தாவது அவரை கூட்டிட்டு வரேன் என்றார் திரு. நீங்க அவர் காலிலெல்லாம் விழ வேணாம், மாப்பிள்ளன்னு ஒரு வார்த்தை கூப்பிடுங்க போதும் என ஏதோ சீரியஸாய் சொல்பவன் போல் சொல்ல, முதலில் அவன் சொன்னது யாருக்கும் புரியவில்லை. நீ என்னப்பா சொல்ற, எங்களுக்கு புரியல என்றார் வேதாச்சலம். ஆமா தாத்தா, மாமாவை நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க என சிரித்து கொண்டே சொன்னான் வம்சி. அவன் மாமா என அழைத்தது அனைவரையும் குழப்ப ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். நீ என்ன சொன்ன இப்ப, மாமாவா என திரு கேட்க, ஆமா, நீங்க என் மாமா தான், அதான் மாமான் கூப்பிட்டேன் என சிரித்தவன் தேவகியிடம் திரும்பி, என்ன அத்தை நீங்களும் ஷாக்காய் நிற்கிறீங்க என கேட்க, இவன் ஏன் இப்படி உறவு முறை சொல்லி அழைக்கிறான் என புரியாமல் அனைவரும் குழம்பி நின்றனர். அனைவரையும் ஒரு முறை பார்த்த வம்சி, நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் குழப்பமாக இருக்குல்ல, சொல்கிறேன். நான் வேற யாரும் இல்லை, இந்த வீட்டு பொண்ணு அபிராமியோட ஒரே பையன் வம்சி கிருஷ்ணன் என நிறுத்த, முதலில் என்னவோ சொல்கிறான் என நினைத்தவர்கள் பிறகுதான் அவன் சொன்னதின் அர்த்தம் புரிய அதிர்ந்து போய் பார்த்தனர். வம்சியின் அருகில் வந்த செண்பகம், நீ என்ன சொன்ன இப்ப, நீ அபிராமி பையனா என அழுது கொண்டே கேட்க அவரது கண்ணீரை துடைத்து விட்ட வம்சி, ஆமாம் பாட்டி, உங்க பேரன்தான் நான் என சொல்ல சந்தோஷத்தில் அவனை அணைத்து கொண்டார் செண்பகம். மற்றவர்களும் ஒவ்வொருவராய் வம்சியிடம் அன்பு பொழிய அதில் திக்குமுக்காடி போனான் அவன். தேவகி, போய் என் பேரனுக்கு பிடிச்சதெல்லாம் செய், அவனுக்கு என் கையால் ஊட்டி விடணும் என செண்பகம் சொல்ல, சரிங்க அத்தை என்று தேவகி அங்கிருந்து நகர, அத்தை ஒரு நிமிஷம் என வம்சி சொல்ல அப்படியே நின்றார் தேவகி. என்னை எல்லாரும் ஏற்றுக்கிட்ட மாதிரி நீங்கள் இவங்களையும் ஏற்றுக்கணும் என பின்னால் திரும்பி பார்க்க மற்றவர்களும் யார் என்று பார்க்க அங்கு அபிராமியும் அவளது கணவனும் நின்றிருப்பதை பார்த்து அதிர்ந்து போய் நின்றனர். வாசலில் அவர்கள் நின்று கொண்டிருக்க அனைவரும் வேதாச்சலத்தை பார்க்க அவரும் திருவை பார்த்தார். அவரது பார்வையின் அர்த்தம் புரிந்த திரு, உள்ள வாங்க மாப்பிள என்றவர் அதோடு நிற்காமல் வாசல் வரை சென்று இருவரையும் அழைத்து கொண்டு உள்ளே வந்தார். பல ஆண்டுகள் கழித்து தனது மகளை பார்த்த செண்பகம் அவரை ஆற தழுவிக்கொள்ள இவ்வளவு நாளும் இவர்களை பிரித்து வைத்ததை நினைத்து திருவிற்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. ராஜேந்திரனின் அருகில் சென்ற திரு அவரது கையை பிடித்து, என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள, நான் தப்பு பண்ணிட்டேன் என வருத்தத்துடன் சொல்ல, விடுங்க மச்சான், நம்ம 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பார்த்துட்டு இருந்ததுனால இவ்வளோ வருஷம் நம்ம பிரிஞ்சே இருந்துட்டோம். ஆனால் நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு நம்மளை மறுபடியும் ஒன்றா சேர வச்சுட்டாங்க என்றார் ராஜேந்திரன். அனைவரும் நலம் விசாரித்து முடிக்க திருவிடம் வந்த அபிராமி, அண்ணா, நான் உனக்கு கேட்டால் அதுக்கு சம்மதம் சொல்லுவீங்களா என கேட்க, என்னம்மா கேளு, நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா என்றார் திரு. அவர் அப்படி என்ன கேட்கப் போகிறார் என அனைவரும் அவரையே பார்க்க ஹரிணியிடம் சென்ற அபிராமி அவளது கை பிடித்து அழைத்து கொண்டு வந்து திருவின் முன்னால் நின்றவர், உன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உனக்கு சம்மதமானா என திடீரென கேட்க திரு என்ன சொல்லுவாரோ என அனைவரும் அவரையே பார்க்க சத்தமாக சிரித்தவர், இதை கேட்கவா இவ்வளோ யோசனை பண்ண, அதுதான் அவள் பிறந்தப்பவே நம்ம முடிவு பண்ணிட்டோமே, உன் பையன்தான் என் மருமக என சொல்ல ஹரிணிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. என்ன ஹரிணி, இப்போ சந்தோஷமா என ஆதிரன் கேட்க, போங்கண்ணா என்றவள் வெட்கப்பட்டு அபிராமி பின்னால் மறைய நடந்ததை அனைவரிடமும் சொன்னான் ஆதிரன். அதை கேட்ட அதிர்ந்த வேதாச்சலம், என்னம்மா இப்படி பண்ணியிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலை, தப்பா ஏதாவது நடந்திருந்தா என்னம்மா பண்ணுறது என்றார் கவலையுடன். ஆமாம் தாத்தா, நல்ல வேளை அப்படியெல்லாம் நடக்கல. எனக்கு இது தெரிஞ்சு இவனை என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா இவனை ஆளை காணோம், எப்படியோ தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன். இது எல்லாத்துக்கும் காரணம் சஹானா தான் தாத்தா என்றான் ஆதிரன்.
ஆமாப்பா, கோபமா இருந்த உன் அப்பனோட மனசை மாத்துனதே இந்த பொண்ணு தான். இவளால தான் இன்னைக்கு இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்திருக்கு என பாராட்ட ஷாலினிக்கு பற்றி கொண்டு வந்தது. என்னம்மா இது, இப்படி எல்லாரும் இவளை பாராட்டிட்டு இருக்காங்க. இவளை துரத்திட்டு அவ இடத்துக்கு நான் வரலான்னு பார்த்துட்டு இருக்கேன். இங்க என்னடானா அவளுக்கு சிலையே வச்சிருவாங்க போல என நொந்து கொண்டே சொல்ல, இருடி ஏதாவது யோசிக்கலாம் என்ற அம்பிகா அடுத்து என்ன செய்யலாம் என யோசிக்க ஆரம்பித்தார். சஹானாவின் அருகில் வந்த செண்பகம் அவளது கன்னத்தை வருடி, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலம்மா. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனால் நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காம இந்த வீட்டு மருமகளாக இருந்து பிரிஞ்ச குடும்பத்தை ஒன்று சேர்த்து வச்சிருக்க. இதுக்கு மேலே உன்னை நான் ஏற்றுக்காம போனால் அந்த கடவுள் என்னை மன்னிக்கவே மாட்டாருமா. நான் என் மனசார சொல்கிறேன், நீ தான் இந்த வீட்டுக்கு சரியான மருமக என்ன சொல்ல சஹானாவிற்கு கண்ணீர் வந்தது. பாட்டி என அவள் கண்கள் கலங்க, ஆமாம்மா நான் சொல்கிறேன், என் பேரனுக்கு ஏற்ற பொண்டாட்டி நீ தான், இந்த வீட்டுக்கு சரியான மருமக நீ தான் என சொல்ல அனைவரும் சந்தோஷப்பட்டனர். என்ன பாட்டி சொல்றீங்க என ஆதிரன் எதுவும் தெரியாதது போல் கேட்க, அப்பொழுதுதான் ஆதிரன் பழசை மறந்தது அனைவருக்கும் ஞாபகம் வர, இப்பொழுது என்ன செய்வது என தெரியாமல் அனைவரும் திகைத்து நின்றனர். கைகளை பிசைந்தபடி செண்பகம் வேதாச்சலத்தை பார்க்க, அவரும் என்ன செய்வதென தெரியாமல் செண்பகத்தை பார்த்தார். முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு ஆதிரன் மறுபடியும் கேட்க, அவனுக்கு பதில் சொல்லும் தைரியம் இல்லாமல் அனைவரும் அமைதியாக இருக்க, ஆதிரன் அருகில் வந்த தேவகி, அவங்க சொன்னது உண்மைதான், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா என தேவகி கண்ணீருடன் சொல்ல, ஆதிரன் அதிர்ந்து போய் பார்த்தான். சஹானா தவிர மற்ற அனைவரும் இனி என்ன ஆகுமோ என பயந்து போயினர். ஷாலினியும் அம்பிகாவும் கூட அதிர்ந்து போய் நின்றனர். என்னம்மா இது, மாமாவுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது என பதற்றத்துடன் கேட்க, தெரியலடி, கொஞ்சம் அமைதியாக இரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அப்புறம் நாம் என்ன செய்யலான்னு யோசிக்கலாம் என்றார் அம்பிகா. என்னம்மா சொல்கிறீங்க, இதை ஏன் என்கிட்ட சொல்லலை என ஆதிரன் தேவகியிடம் கோபத்துடன் கேட்க, அனைவருக்கும் பழைய ஆதிரனை பார்ப்பது போல் இருந்தது. இல்லைப்பா அது என தேவகி தயங்க, தேவகி நீ இரு, நான் சொல்கிறேன் என்ற செண்பகம், ஆதிரன் கண்ணா என்ன பாரு, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு கண்ணா என சொல்ல, எப்படி பாட்டி பொறுமையாக இருக்கிறது, இதென்ன சாதாரண விஷயமா, எவ்வளோ பெரிய விஷயத்த எல்லாரும் சேர்த்து மறைச்சிருக்கீங்க. நான் தானே எல்லாத்தையும் மறந்துட்டேன், உங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் ஞாபகம் இருக்குது தானே, அப்புறம் ஏன் என்கிட்ட மறைச்சிங்க என ஆதிரன் கோபத்துடன் கேட்க, அங்கு யாராலும் அவனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. செண்பகம் அமைதியுடன் நிற்பதை பார்த்த ஆதிரன், சொல்லுங்க பாட்டி, ஏன் இப்படி அமைதியாக நிற்கிறீங்க, ஏன் எல்லாரும் மறைச்சிங்க, யாராவது பேசுங்க என கத்தியவன் கோபமாக அங்கிருந்த பூஜாடியை தூக்க, அவனது அருகில் வந்த ஆதித்யா மெதுவாக அவனது தோலை தொட கோபத்துடன் திரும்பினான் ஆதிரன். என்னை தடுக்காதீங்க, விடுங்க, என்னை விடுங்க என அவன் கத்த, ஆதித்யா அமைதியாக நின்றான். என்னை விடுங்கன்னு சொன்னேன், இப்போ கையை பிடிச்சிட்டு நின்னா என்ன அர்த்தம், விடுங்க, எனக்கு வர கோபத்துக்கு என ஜாடியை கொண்டு ஆதித்யா தலையில் அடிக்கப் போக, ஆதிரா என கத்தினார் செண்பகம். அதற்குள் விமலும் சக்தியும் வந்து ஆதிரனை பிடித்து கொள்ள, வம்சி வந்து ஆதித்யாவின் அருகில் நின்றான். ஆதித்யா ஆதிரனை முறைக்க, இருவரும் சண்டை போடப் போகிறார்கள் என பயந்து போன தேவகியும் செண்பகமும் அழ ஆரம்பிக்க, அதை பார்த்த ஆதித்யா திரும்பி ஆதிரனிடம், டேய் போதும்டா, எல்லாரும் பயந்துட்டாங்க, உனக்கு இந்த அளவுக்கு நடிக்க வருமாடா, பேசாம நீ பிஸ்னஸை விட்டுட்டு சினிமாவுக்கு போயிடு, என்ன நடிப்புடா, நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் என ஆதித்யா சொல்ல, அவன் என்ன சொல்கிறான் என யாருக்கும் புரியவில்லை. பூஜாடியை திரும்ப அதே இடத்தில் வைத்தவன் ஆதித்யாவை பார்த்து, நிஜமாவாண்ணா, அவ்வளோ நல்லா நடிச்சனா என்றான் சிரித்து கொண்டே. நல்லாவா, ஏண்டா, நானே ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன்டா, அந்த அளவுக்கு நடிச்சிட்டப்போ என அவனை பாராட்ட, டேய் என்னடா நடக்குதுங்க, அவன் என்னமோ நடிச்சான்னு சொல்கிறான், நீ என்னமோ நல்லா நடிச்சேன்னு கேட்குற, என்னடா இதெல்லாம் என்றார் திரு. அப்பா அது என ஆதித்யா சொல்ல வர, அண்ணா இரு நானே சொல்கிறேன் என்றவன் சுற்றிலும் ஒருமுறை பார்த்து சஹானா அருகில் போய் நின்று அவளது தோளில் கை போட்டவன், எனக்கு கல்யாணம் ஆன விஷயம், சஹானா தான் என் பொண்டாட்டி அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும் என சொல்ல, அதை கேட்டு அனைவரும் அதிர்ந்தனர். சந்தியா சஹானாவை பார்க்க, அவளோ எந்த ஒரு அதிர்ச்சியும் இல்லாமல் இயல்பாக இருக்க, என்னடி அவர் இப்படி சொல்கிறாரு, நீ என்னடானா எனக்கு என்ன நிற்கிற, என்னடி நடக்குதுங்க என்றால் அதிர்ச்சி விலகாமல். சொல்லு டார்லிங், உங்கள் அக்கா கேட்குறாங்கல்ல, சொல்லு என ஆதிரன் சிரித்து கொண்டே சொல்ல, தனது தோளில் கை வைத்திருந்த அவனது கையை விலக்கியவள், ஆமாக்கா அவருக்கு உண்மை தெரியும் என்றாள். சந்தியா மீண்டும் அவளை என்னவோ கேட்கப் போக அவளை தடுத்த ஆதித்யா ஆதிரனுக்கு உண்மை தெரிந்ததை பற்றி கூற, ஆதிரன் அருகில் வந்த செண்பகம், கண்ணா உனக்கு ஒன்றும் இல்லையே, உனக்கு ஞாபகம் வரத்துக்கு முன்னாடி இதை உனக்கு தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சால் அது உன் உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாருப்பா, அதான் உன்கிட்ட மறைக்க வேண்டியதாக போச்சு, என்னை மன்னிச்சிருப்பா என வருத்தத்துடன் சொல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லை பாட்டி, நீங்கள் வருத்தப்படாதீங்க ப்ளீஸ், என்னை பாருங்க, நான் நல்லா இருக்கேன், ஐ எம் ஆல் ரைட் என்றான் ஆதிரன் சிரித்து கொண்டே. அப்போ உனக்கு பழசு ஞாபகம் வந்துருச்சா
என செண்பகம் சந்தோஷத்துடன் கேட்க, இல்லை பாட்டி, ஆனால் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சஹானா தான் என் பொண்டாட்டின்னு எனக்கு தெரியும் என்றான் ஆதிரன். சஹானா அருகில் வந்த செண்பகம், என் பேரன் மேலே இருந்த அக்கறையில் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேம்மா. ஆனால் நீ இதெல்லாம் எதையும் மனசில் வச்சுக்காம பிரிஞ்சிருந்த குடும்பத்தை சேர்த்து வச்சிருக்க. உன்னோட நல்ல மனசு புரிஞ்சுக்காம போயிட்டேன். என்னை மன்னிச்சிருமா என அவளது கையை பிடித்து கொண்டு சொல்ல, விடுங்க பாட்டி, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் இப்படி பேசுறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது என சஹானா கண்கள் கலங்க தேவகி வந்து சஹானாவை அணைத்து கொண்டார். எப்படியோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு. பிரிஞ்சிருந்த புருஷன் பொண்டாட்டி ஒன்று சேர்ந்துட்டாங்க. இனி என்ன என வேதாச்சலம் சந்தோஷமாக சொல்ல, இனி அடுத்து உங்கள் 60வது கல்யாணம் தான் தாத்தா. நாளைக்கு அதை சிறப்பாக கொண்டாட வேண்டியது தான் என வம்சி சொல்ல, ஆமாம்ப்பா, அப்படியே நாளைக்கு வம்சிக்கும் ஹரிணிக்கும் நிச்சயம் பண்ணிடலாம் என்றார் அபிராமி. நீ சொல்கிறதும் சரிதான். நாளைக்கே அவங்களுக்கு நிச்சயம் பண்ணிடலாம். எல்லா சொந்தக்காரங்களுக்கும் சொல்லிடுங்க என்றார் வேதாச்சலம். தாத்தா, ஒரு நிமிஷம் என சஹானா அழைக்க, சொல்லுமா என்றார் வேதாச்சலம். ஆதிரனை ஒருமுறை பார்த்தவள் வேதாச்சலத்திடம், நாளைக்கு வம்சி ஹரிணிக்கு நிச்சயம் பண்ணுறோம்ல, அப்போ இன்னொரு ஜோடிக்கும் நிச்சயம் பண்ணணும் என தயக்கத்துடன் சொல்ல, கவலையுடன் இருந்த அம்பிகா மற்றும் ஷாலினி முகம் சந்தோஷமாக, மற்றவர்கள் அவள் என்ன சொல்கிறாள் என புரியாமல் பார்த்தனர். மா, சஹானா என் விஷயமாக தான் பேச போகிறான்னு நினைக்கிறேன் என ஷாலினி சந்தோஷத்துடன் சொல்ல, ஏய் இருடி, அவசரப்படாத, நீயே எதுவும் கற்பனை பண்ணிக்காத, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இரு என்றார் அன்பிகா. போமா, நான் சொன்னது தான் நடக்கும் பாரு. எனக்கும் ஆதிரன் மாமாக்கும் நிச்சயம் பண்ணணும் தான் அவள் சொல்ல போறா, நீயே பாரு என்றவள் சஹானாவை ஆர்வமுடன் பார்த்தாள். என்ன சொல்கிறமா, இன்னொரு நிச்சயமா, யாருக்கு என வேதாச்சலம் கேட்க, ஒரு நிமிஷம் தாத்தா என்றவள் ஃபோனை எடுத்து பேசிவிட்டு வைக்க அடுத்த 5 நிமிடத்தில் உள்ளே வந்தாள் மனிஷா. அவளை பார்த்ததும் சக்தி ஜெர்க்காக வம்சி அவனை பார்த்து சிரித்தான். மனிஷாவை பார்த்த தேவகி, இந்த பொண்ணு என இழுத்தவர், நம்ம ஆதிரன் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ இந்த பொண்ணு தானே பிளட் கொடுத்து ஹெல்ப் பண்ணா. இந்த பொண்ணு இங்கே ஏன் என தேவகி சொல்ல, அதனை இந்த பொண்ணு எதுக்குமா இங்கே வந்திருக்கா என்றார் செண்பகம். சொல்கிறேன் பாட்டி என்ன சஹானா சொல்ல, சொல்கிறேன் ஆனால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியே, என்னன்னு சீக்கிரமாக சொல்ல என எரிந்து விழுந்தார் அம்பிகா. சொல்கிறேன் பெரியம்மா என அவரிடம் சொன்னவள் சக்தியிடம் திரும்பி, இங்கே வாங்க என அழைக்க அவன் தயங்கியபடி சஹானா முன் வந்து நிற்க, அங்கு என்ன நடக்கிறது என புரியாமல் அனைவரும் பார்த்தனர். சஹானா, என்னம்மா விஷயம், கொஞ்சம் சீக்கிரமாக சொல்ல என திரு சொல்ல, பதிலுக்கு சிரித்த சஹானா, மாமா, நம்ம சக்தியும் இந்த பொண்ணு மனிஷாவும் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறாங்க என சொல்ல அனைவரும் மீண்டும் அதிர்ந்தனர். என்னம்மா சொல்கிற, அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இந்த பொண்ணு யாருன்னு தெரியாத மாதிரி வருந்தா, இந்த பொண்ணு இவனை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கலையே, நீ என்னம்மா இப்படி சொல்கிற என அதிர்ச்சியுடன் கேட்டார் மோகன். மாமா, உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்கும் இது அதிர்ச்சியாக இருக்கும்னு எனக்கு தெரியும். இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அதனால பிரிஞ்சுட்டாங்க. ஆனாலும் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. வேற யாரையும் இவங்க கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டாங்க. அதான் நான் இவங்கள சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன். வம்சி தான் ஹெல்ப் பண்ணாங்க என நடந்ததை கூறினாள் சஹானா. நம்ம வீடு காதலுக்கு எதிரி இல்லைன்னு தெரியும் மாமா, அதான் இவளை இங்கே வர சொன்னேன். இனி நீங்கள் தான் சொல்லணும் என எங்கு அடித்தால் காரியம் நடக்கும் என தெரிந்து காயை நகர்த்தினாள் சஹானா. அப்போ நீ சொன்ன இன்னொரு நிச்சயம் இவங்களுக்கு தானா என அம்பிகா ஏமாற்றத்துடன் கேட்க, ஆமாம் பெரியம்மா, நீங்கள் வேற என்ன நினச்சிங்க என சஹானா கேட்க, அது இல்லை, ஒன்றும் இல்லை என சமாளித்தார் அம்பிகா. தாத்தா, நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க தாத்தா என ஆதிரன் கேட்க, இல்லைப்பா, இதில் நான் சொல்லவோ முடிவு பண்ணவோ ஒன்றும் இல்லை. பையனை பெற்றவங்க தான் இதை முடிவு செய்யணும் என்றார் வேதாச்சலம். என்னப்பா எப்படி சொல்லிட்டீங்க, வீட்டுக்கு பெரியவங்க நீங்கள் தான், நீங்கள் சொல்கிறது தான் முடிவு தாத்தா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என வேதாச்சலத்திடம் சொன்ன திரு மோகனிடம், நீ என்னடா சொல்கிற என கேட்க, ஆமாண்ணா, நீங்கள் சொல்கிறது தான் சரி, அப்பா என்ன சொல்கிறாரோ அதுக்கு நாங்கள் கட்டப்படுறோம் என்றார் மோகன். அதான் பசங்க சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்னங்க, சின்ன பிள்ளைங்க ஆசைப்பட்டுட்டாங்க, சரின்னு சொல்லுங்க என்றார் செண்பகம். சிறிது நேரம் யோசித்த வேதாச்சலம் மனிஷாவிடம், இங்கே வா என கோபமாக கூப்பிட அவர் அருகில் சென்றாள் மனிஷா. அவளையே முறைத்து பார்த்த வேதாச்சலம், என் பேரனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா என்ன பண்ணுவ என கேட்க அவன் சிறிதும் யோசிக்காமல், கொன்னுடுவேன் என சொல்ல அனைவரும் அதிர்ந்து போய் பார்த்தனர். ஏய், என்ன சொல்கிற, எங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்க என அம்பிகா திட்ட அவரை தடுத்த வேதாச்சலம், என்ன சொன்ன, கொன்னுடுவியா என்றார் அவளிடம். ஆமாம், கொன்னுடுவேன், உங்கள் பேரனை கொன்னுடுவேன் என சீரியஸாய் சொல்ல, அடிப்பாவி என்ற சக்தி அதிர்ந்து போனான். அவள் சொன்னதை கேட்டு மற்றவர்கள் அதிர்ந்து நிற்க சத்தமாக சிரித்த வேதாச்சலம் அவளின் தலையை ஆதரவாக வருடியவர், சூப்பர்மா, என் பேரனுக்கு நீதான் சரி என சொல்ல அவரது காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாள் மனிஷா. நல்லா இருமா என்றவர் சக்தியிடம் திரும்பி,
என்னடா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்க? உன் மேலே உயிரையே வச்சிருக்க இந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் சரியா? என டெரராய் கேட்க, சரிங்க தாத்தா என்றவன் அவனும் அவரது காலில் விழ அனைவரும் சிரித்தனர். சஹானா, நீ சொன்ன மாதிரி நாளைக்கு 2 ஜோடிக்கும் நிச்சயம் பண்ணிடலாம். அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நீயும் உன் புருஷனும் சேர்ந்து பண்ணுங்க. இந்த 2 கல்யாணமும் இனி உங்க பொறுப்பு என வேதாச்சலம் சொல்ல, சஹானா சரியென தலையசைத்தாள். சரி தேவகி வா, நிறைய வேலை இருக்கு என செண்பகம் சொல்ல, தேவகியும் சாந்தியும் அவருடன் சென்றனர். சஹானாவை அணைத்து கொண்ட மனிஷா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா என்றால் சந்தோஷமாய். நமக்குள்ளே எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம், உன் பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியும் தானே, அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி நாளைக்கு வர சொல்லு என சொல்ல, மனிஷா சந்தோஷமாக தலையசைத்தாள். 2 ஜோடிகளும் அவர்களது ஜோடிகளுடன் அங்கிருந்து நகர, அதை பார்த்த ஆதிரன் பெருமூச்சு விட, அதை பார்த்த ஆதித்யா, டேய் நீயும் உன் பொண்டாட்டியை தனியாக கூட்டிகிட்டு போடா, அதுக்கேடா இப்படி பெருமூச்சு விடுற என்றவன் சந்தியாவுடன் அங்கிருந்து செல்ல, சஹானாவையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்த ஆதிரன் அவளை நோக்கி அடியெடுத்து வைக்க, ஷாலினியின் கையை பிடித்த அம்பிகா, நீ வா, என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும், நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் என்றவர் அவளை அங்கிருந்து இழுத்துச் செல்ல, அவர்களை முறைத்தபடியே அங்கிருந்து சென்றாள் ஷாலினி. சூரியன் தன் செங்கதிர்களை பரப்பிக் கொண்டிருந்த மாலை பொழுது. ஆதிரன் சஹானாவை நோக்கி அடியெடுத்து வைக்க, அதை பார்த்த சஹானாவிற்கு உதறல் எடுக்க, அங்கிருந்து போக அவளது கையை பிடித்து நிறுத்தினான் ஆதிரன். அவள் கையை விடுவித்துக் கொள்ள போராட, அவனோ திடீரென அவளை தன்புறம் இழுக்க, அவன் மேல் சாய்ந்தாள் சஹானா. அவன் அருகில் அவள் தன்னை மறந்து நிற்க, அவளது உதட்டை நோக்கி செல்ல, அவள் மெல்ல கண்களை மூடினாள். அவளது முகத்தை நிமிர்த்தியவன், நான் உனக்கு கேட்கவா என கேட்க, என்றாள் தலை குனிந்தபடி. இஃப் யூ டோன்ட் மைண்ட் என அவன் இழுக்க, அவன் என்ன கேட்பானோ என சஹானா பதட்டத்துடன் இருக்க, அவளது காதருகில் குனிந்தவன், எனக்கு ஒரு கப் டீ கிடைக்குமா என சீரியஸாய் கேட்க, அவனை முறைத்தாள் சஹானா. ஏன்ட்டு இப்படி முறைக்கிற, விட்ட பார்வையிலேயே எரிச்சிருவ போலவே என ஆதிரன் சொல்ல, என்னது என்ன சொன்னீங்க, டீயா என கோபமாக கேட்டாள் சஹானா. ஆமாம் டி, உன்னை தாண்டி அப்படி தாண்டி சொல்லுவேன் டி என டி சொல்லிக்கொண்டே செல்ல, என்னதுக்கு டி சொல்றீங்க, உங்களுக்கு என்ன என கோபமாக பேசியவள் பாதியுடன் நிற்க, அவளை பார்த்து சிரித்த ஆதிரன், ஏன் நிறுத்திட்ட சொல்லு, என்ன உரிமை இருக்குன்னு தானே கேட்க வந்த, கேளு, நானும் என்ன உரிமை இருக்குன்னு சொல்கிறேன் என அவளது உதட்டை பார்த்து கொண்டே சொல்ல, அவன் பார்வையின் அர்த்தத்தை புரிந்த சஹானா, அது ஒன்றும் இல்லை என திணற, ஏய் ப்ளீஸ் சொல்ல என அவன் வெட்கப்பட, போங்க என அங்கிருந்து செல்ல ஆதிரன் சிரித்தான். இரவு உணவு முடித்துவிட்டு சஹானா அவள் எப்பொழுதும் தங்கியிருந்த அறைக்கு செல்ல, அவளை ஆதிரன் அறைக்கு அனுப்பி வைத்தார் தேவகி. பையை எடுத்துக்கொண்டு ஆதிரன் அறைக்கு தயங்கி தயங்கி வந்தவள் மெதுவாக உள்ளே செல்ல, தூங்கிக் கொண்டிருந்தான் ஆதிரன். நிம்மதி பெருமூச்சு விட்டவள், என்ன அவர் அதுக்குள்ளே தூங்கிட்டாரு என அவனை யோசனையுடன் பார்த்தவள் இரவு உடையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்று உடை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தாள். ஆதிரன் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்க பெட்டின் ஓரத்தில் சென்று படுத்தாள் சஹானா. தூக்கத்தில் புரண்டு படுத்த ஆதிரன் தலைநயனை நினைத்து அவளை அணைத்து கொண்டு தூங்க, குழந்தை போல் தூங்கும் அவனை ரசித்தவள் அவனது நெற்றியில் முத்தமிட்டு அவனை பார்த்தபடியே படுத்திருந்து அப்படியே தூங்கி போனாள். சூரியன் தன் நிலவு காதலியை விடுத்து பூமி தாயை தேடி வந்த காலை பொழுது. ஆதிரன் எழுவதற்கு முன்பே சீக்கிரமாகவே எழுந்து ரெடியாகி கீழே வந்தாள் சஹானா. அந்த வீட்டில் உள்ள அனைவரும் பரபரப்பாக காணப்பட்டனர். வேதாச்சலம் செண்பகத்தின் 60வது திருமண நாளுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்க, அவளது வேலையை பார்க்க சென்றாள் சஹானா. விருந்தினர்கள் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்க, வீட்டில் உள்ள ஆண்கள் அனைவரையும் வரவேற்று கொண்டிருக்க, பெண்கள் வருபவர்களை உபசரித்து கொண்டிருந்தனர். இதில் எதிலும் கலந்து கொள்ளாமல் அம்பிகாவும் ஷாலினியும் தனியாக நின்று கொண்டிருந்தனர். மா, என்னம்மா இன்னைக்கு என்னமோ பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் எதுவும் பண்ணாமல் இருக்க, இங்கே எல்லாரும் அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க என கடுப்புடன் சொல்ல, பொறுமையாக இருடி, என்ன பண்ணணுமோ அதை ஏற்கனவே செஞ்சுட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி வெடிக்குதுன்னு மட்டும் பாரு என்றார் அம்பிகா. இதையே சொல்லு, அப்படி என்ன செய்ய போறேன்னு நானும் பார்க்குறேன் என்றாள் ஷாலினி. ஐயர் வர மணமேடையில் வேதாச்சலமும் செண்பகமும் ஜோடியாக அமர்ந்திருந்தனர். நல்ல நேரத்தில் ஐயர் தாலி எடுத்து தர செண்பகத்தின் கழுத்தில் கட்டினார் வேதாச்சலம். வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் வரிசையாக வந்து அவர்களது ஜோடியுடன் ஆசிர்வாதம் வாங்கினர். அடுத்து இன்னும் 10 நிமிஷத்தில் அடுத்த முகூர்த்தம் வருது, அப்போ நிச்சயம் வச்சுக்கலாம் என ஐயர் சொல்ல, அடுத்து அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. கல்யாண பொறுப்பு சஹானாவிடம் ஒப்படைக்கப்பட்டதால் பாவம் அவள்தான் ரொம்பவும் சோர்ந்து போய்விட்டாள். அவளிடம் ஒப்படைத்த அந்த பொறுப்பில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்து பார்த்து கவனமுடன் செய்தாள். ஐயர் ஏதோ கேட்க அதை எடுக்க சென்றவளை கைப்பிடித்து நிறுத்தினான் ஆதிரன். என்னங்க, கையை விடுங்க, எல்லாரும் பார்க்குறாங்க என சஹானா நிலைய. இங்கே யாரும் நம்மளை பார்க்கல, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, முதல்ல இங்கே வந்து உட்காரு என்றவன் அவளை ஒரு சேரில் அமர வைத்து, இரு வர என ஓடியவன் கையில் ஜூஸ் தம்ளருடன் வந்தான். அவளிடம் நீட்டியவன்,
இதை முதல்ல குடி என சொல்ல அவள் மறுபேதும் சொல்லாமல் வாங்கி குடித்தாள். முழுவதையும் குடித்து முடித்தவள் தேங்க்ஸ் என சொல்ல இட்ஸ் ஓகே, அப்புறம் ஒரு விஷயம் என அவன் பாதியில் நிறுத்த அவனை கேள்வியுடன் பார்த்த சஹானா என்ன விஷயம் என கேட்டாள். அதை இப்போ சொல்ல மாட்டேன், இன்னைக்கு நைட் சொல்கிறேன் என அவன் கண்ணடிக்க வெட்கத்தில் அவனை பார்க்க முடியாமல் அங்கிருந்து சஹானாவோட அதை பார்த்து சிரித்தான் ஆதிரன். என்னடா தனியாக நின்று சிரிச்சிட்ருக்க என அங்கே வந்து ஆதித்யா கேட்க ஒன்றும் இல்லைண்ணா சும்மா தான் வாங்க போகலாம் என்றவன் நிச்சயம் நடக்கும் இடத்திற்கு சென்றான். விருந்தினர்கள் அனைவரும் வந்துவிட ஐயர் என்னம்மா நிச்சயம் ஓலை வாசிச்சிடலாமா என செண்பகத்தை பார்த்து கேட்க வேதாச்சலத்தை பார்த்த செண்பகம் ஐயரிடம் ஆரம்பிக்க ஐயரே என சொல்ல இரு ஜோடிகளுக்கும் நிச்சய ஓலை வாசிக்கப்பட்டு அடுத்த மாதத்தில் ஒரு முகூர்த்த தேதியில் கல்யாணத்தை முடிவு செய்தனர். வந்திருந்த விருந்தினர்கள் சாப்பிடச் செல்ல என்னம்மா நிச்சயமே முடிஞ்சு போச்சு, இதை நல்லபடியாக நடத்தி அந்த சஹானாவும் நல்ல பேர் வாங்கிட்டா, இனி எதுக்கு எடுத்தாலும் அவ புராணம் தான் வாசிப்பாங்க போமா என சலிப்புடன் சொன்னாள் ஷாலினி. இருடி என்று அம்பிகா வாசலில் நின்றிருந்தவரை பார்த்து சிரிக்க ஷாலினி திரும்பி பார்த்தாள். அவர்களது குடும்ப வக்கீல் நின்றிருக்க இவர் ஏமா இப்போ வந்திருக்காரு என குழம்பி போய் கேட்டாள் ஷாலினி. இன்னைக்கு வெடிக்கோன்னு சொன்னல்ல, அந்த வெடியை போட போகிறதே இவர் தாண்டி என வன்மத்துடன் சிரித்தார் அம்பிகா. உள்ளே அனைவரும் பேசிக் கொண்டிருந்ததால் வாசலில் நின்றிருந்த வக்கீலை யாரும் பார்க்கவில்லை. அம்மா என வாசலில் நின்றிருந்த வக்கீல் அழைக்க அவரை பார்த்த வேதாச்சலம் வாங்க வக்கீல் சார் என சிரித்து கொண்டே செல்ல திரும்பி பார்த்த செண்பகம் அதிர்ந்தார். உள்ளே வந்த வக்கீல் வேதாச்சலத்திடம் வாழ்த்துக்கள் சார் என சொல்ல அதற்கு சிரித்த வேதாச்சலம் என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க என கேட்க செண்பகத்தை பார்த்த வக்கீல் மா சாருக்கு விஷயம் தெரியாதா என கேட்க செண்பகம் தலை குனிந்தார். என்ன செண்பகம் வக்கீல் என்ன சொல்றாரு என அவரிடம் கேட்க செண்பகம் பதில் பேச முடியாமல் அமைதியாக நின்றார். செண்பகத்தின் முகத்தை பார்த்த சஹானாவிற்கு ஏதோ தவறாக பட வந்திருந்த விருந்தினர்களை சாப்பிட போக சொல்லியவள் விமலையும் மோஹித்தையும் அதை பார்த்து கொள்ள சொன்னாள். வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே இருக்க வக்கீல் எதற்கு வந்திருக்கிறார் என தெரியாமல் அனைவரும் குழப்பத்துடன் இருந்தனர். சொல்லுங்க சார் என்ன விஷயம் என கேட்டார் திரு. நம்ம ஆதிரன் சார் விஷயமா பேச அம்மா என்னை வர சொல்லியிருந்தாங்க, முக்கியமான கேஸ் ஒன்று 2 நாளாக இழுத்துட்டு இருந்துச்சு, அதான் உடனே வர முடியல என வக்கீல் சொல்ல ஆதிரன் விஷயமா என்ன செண்பகம் என வேதாச்சலம் செண்பகத்திடம் கேட்க அது என அவர் சொல்ல தயங்க என்னன்னு சொல்லு என சற்றே அதட்டும் குரலில் வேதாச்சலம் சொல்ல செண்பகம் நடுங்கினார். வேதாச்சலத்திற்கு கோபம் அவ்வளவு எளிதில் வராது, ஆனால் கோபம் வந்துவிட்டால் அவரை சமாதானப்படுத்துவது மிகவும் கடினம். சார் அப்படி என்ன விஷயம் நீங்களே என்னன்னு சொல்லுங்க என திரு சொல்ல ஆதிரன் சாருக்கும் சஹானா மேடத்துக்கும் டிவோர்ஸ் விஷயமா பேசணும்னு வர சொன்னாங்க சார் என வக்கீல் சொல்ல சஹானாவை தவிர மற்ற அனைவரும் அதிர்ந்து போய் நின்றனர். என்ன சார் சொல்றீங்க என தேவகியும் வேதாச்சலமும் அதிர்ந்து போய் கேட்க ஆமாம் சார், அது சம்பந்தமாக பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க, அதான் கொண்டு வந்தேன் என்றார் வக்கீல். அதை கேட்ட அனைவரும் அதிர்ந்து போய் நிற்க ஷாலினி அம்பிகாவை பார்த்து சிரித்தாள். செண்பகத்தை முறைத்த வேதாச்சலம் என்ன செண்பகம் அமைதியா நிற்கிற, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா என கோபத்துடன் கேட்க செண்பகத்திற்கு உதறல் எடுத்தது. சொல்லுங்கம்மா வக்கீல் சொல்றதெல்லாம் உண்மையா என கேட்க அப்பொழுது அமைதியாய் நின்றார் செண்பகம். அவரது அமைதி வேதாச்சலத்தை இன்னும் கோபப்படுத்த செண்பகத்தை அறைய கையை ஓங்க அவரை தடுத்து நிறுத்திய சஹானா ஒரு நிமிஷம் தாத்தா என்றாள். நீ விடுமா, இவளை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது, எனக்கு வர கோவத்துக்கு இவளை என மறுபடியும் அடிக்க கை ஓங்க போதும் தாத்தா, என்ன ஏதுன்னு விசாரிக்காம இப்படி உடனே அடிக்க கை ஓங்கனா எப்படி, என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க என்றாள் அவளும் கோபத்துடன். இன்னும் என்னம்மா விசாரிக்கிறது, இவ்வளோ கேட்டால் அமைதியாக நிற்கிறதுலே தெரியலையா என்றார் இன்னும் அடங்காத கோபத்துடன். அவங்க அமைதியாக தானே இருக்காங்க, அதுக்கு இவங்க தப்பு பண்ணியிருக்கணும்னு அர்த்தம் இல்லையே தாத்தா என சஹானா சொல்ல என்னம்மா சஹானா கொஞ்சம் புரிகிற மாதிரி என்னன்னு சொல்ல, எனக்கு தலையே சுத்துது என்றார் தேவகி படபடப்புடன். அத்தை அது பாட்டி வக்கீல வர மட்டும் தான் சொன்னாங்க, ஆனால் அவங்கள இப்படி பண்ண சொன்னது நான் தான் என சஹானா சொல்ல ஆதிரன் அதிர்ந்து போய் அவளை பார்த்தான். அதிர்ச்சியில் அவனால் எதுவும் பேச முடியவில்லை. என்னம்மா சொல்ற, நீ வர சொன்னியா, நீயே வர சொன்ன என தேவகியை அழுது கொண்டே கேட்க சஹானா அமைதியானாள். சஹானா போதும்மா, நடந்தது என்னன்னு நானே சொல்லிடுறேன் என செண்பகம் சொல்ல என் மேலே சத்தியம் பாட்டி, நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, இது என் விஷயம், நான் பார்த்துக்கிறேன் என சற்றே கோபமான குரலில் சொல்ல சந்தியா அவளை ஓங்கி அறைந்தாள். சந்தியா என ஆதித்யா அவளை தடுக்க போக விடுங்க என்ன என அவனது கையை உதறியவள் சஹானாவை மாறி மாறி அறைந்தாள். என்னடி இதெல்லாம், ஏன்டி இப்படி பண்ணுற, இதெல்லாம் அம்மா அப்பா பார்த்தா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க என அழுது கொண்டே சொல்ல அப்பொழுதுதான் ஜெகநாதனும் காயத்ரியும் உள்ளே வந்தனர். சாரி சம்மந்தி, அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு என்ற ஜெகநாதன் அனைவரையும் நலன் விசாரிக்க
யார் முகத்திலும் சிரிப்பு இல்லை. காயத்ரிக்கு ஏதோ தவறாக பட, என்ன ஆச்சுடி, ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்க என சந்தியாவிடம் கேட்டவர், அப்பொழுதுதான் கன்னம் சிவந்து சிலையெண்ண நின்றிருந்த சஹானாவை கண்டு அதிர்ந்தவர், என்னாச்சுமா, ஏன் இப்படி நிற்கிறா என்றார் கவலையுடன். அவள் அமைதியாய் நிற்க, சந்தியாதான் நடந்ததை அவர்களிடம் அழுது கொண்டே சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன ஜெகநாதன் சஹானாவை அறைய, அப்பொழுது அப்படியே சிலையென நின்றாள் சஹானா. இவ்வளவு நடந்தும் இதை எதுவும் கவனிக்காமல் இன்னும் அதே நிலையில் நின்றிருந்தான் ஆதிரன். சஹானாவும் அப்படியே நின்றிருக்க, மேலும் கோபமான ஜெகநாதன், ஏன் இப்படி பண்ண, இப்ப என்னன்னு சொல்ல போறியா, இல்லை இப்படியே அமைதியா நின்று என்ன சாகடிக்க போறியா என கோபத்துடன் கேட்க, எதுவும் பேசாமல் மேலே சென்றவள் கையில் ஒரு பேப்பருடன் கீழே வந்தாள். கீழே வந்தவன் சந்தியாவிடம் அதை நீட்ட, என்னது இது என்றால் அதை வாங்காமல், படிச்சு பாருங்க என்றால் இறுக்கமாக. அதை பிரித்து படித்து பார்த்த சந்தியா அதிர்ந்து போய் நிற்க, அவளை பார்த்த காயத்ரி, என்னடி, ஏண்டி இப்படி நிற்கிற, என்ன பேப்பர் அது என அழுது கொண்டே கேட்க, அக்ரிமெண்ட் பேப்பர் என்றாள் சந்தியா. அக்ரிமெண்ட்டா, என்ன அக்ரிமெண்ட் என புரியாமல் கேட்டார் ஜெகநாதன். சஹானாவும் ஆதிரனும் 1 வருஷம் மட்டுமே புருஷன் பொண்டாட்டியா இருக்கணும்னு போட்டிருக்க அக்ரிமெண்ட் என சொல்ல, மொத்த குடும்பமும் அதிர்ந்து போனது. என்னம்மா சொல்ற, நல்லா படிச்சு பாருமா என தேவகி அழுது கொண்டே கேட்க, இல்ல அத்தை, நல்லா படிச்சுட்டு தான் சொல்றேன், அப்படிதான் போட்டிருக்கு என்றால் இறுக்கமான குரலில். ஐயோ என தேவகி தலையில் அடித்து கொண்டு அழ, காயத்ரி சஹானாவை போட்டு உலுக்கினார். ஏண்டி இப்படி பண்ண, என்னது இது, ஏன் இப்படி பண்ண என போட்டு சஹானாவை அடிக்க, ஆதிரன் கல் மாதிரி நின்றிருந்தான். ஏண்டி இப்படி பண்ண, ஏன் பண்ண என சந்தியாவும் அவளை அடிக்க, அவளை தடுத்தான் ஆதித்யா. என்ன சந்தியா இது, பின்ன என்னங்க, இவளுக்காக யோசிச்சு நாம இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்காம இருந்தா இவ என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கா பாருங்க என்றாள் கோபத்துடன். என்னம்மா சொல்ற என தேவகி அதிர்ந்து போய் கேட்க, ஆமா அத்தை, இவங்க கல்யாணம் திடீர்னு நடந்ததுனால அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நாம ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்க பையன் சொல்லிட்டாரு. இப்போ வரைக்கும் நாங்க அப்படிதான் இருக்கோம் என சொல்ல அனைவரும் அதிர்ந்து போயினர். பாத்தியாடி, உனக்காக 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தியா, நீ ஏண்டி இப்படி பண்ண என காயத்ரி கேட்க, மற்றவர்களும் ஆளாளுக்கு கேள்வி மேல் கேள்வி கேட்க சஹானா அமைதியாகவே இருந்தாள். இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா என ஜெகநாதன் கோபத்துடன் கேட்க, நான் சொல்றேன் அங்கிள் என குரல் கேட்க அனைவரும் திரும்பி பார்த்தனர். காவ்யா தான் நின்று கொண்டிருந்தாள். காவ்யா, நீங்க என காயத்ரி கேட்க, சொல்ற ஆண்டி என உள்ளே வந்த காவ்யா யாரிடமும் எதுவும் பேசாமல் நேராக சஹானாவின் முன் நின்றாள். இவ்வளோ நடந்திருக்கு, ஏன் இப்படி அமைதியா நிற்கிற, என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டியது தானே, இப்படியே தியாகி மாதிரி எல்லார் பழியையும் ஊ மேலே போட்டு சுமந்துட்டு இருக்க போறியா, நீ சொல்ல வேணா, நான் சொல்கிறேன் என காவ்யா சொல்ல, ஏய் சும்மா இருடி என்றாள் சஹானா. நீ முதல்ல சும்மா இரு, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ பேசக்கூடாது, இது என் மேலே சத்தியம் என சொல்ல சஹானா அமைதியானாள். என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். மண்டபத்தில் இவங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆதிரன் தான் சஹானா கிட்ட இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கினாரு. இதுக்கு ஒத்துக்கிட்டாதான் இவங்க கல்யாணம் நடக்கும்னு பிளாக்மெயில் பண்ணாரு. நீ இதில் சைன் போடலன்னா என் கல்யாணம் நின்றுடும், என் கல்யாணம் நடக்கலன்னா இவங்க கல்யாணமும் நடக்காதுன்னு பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு என சொல்ல அனைவரும் திகைத்தனர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு மண்டபத்தில் உங்கள் பொண்ணு பிரியா ஓடி போனதும் வேற வழி இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் இவகிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருந்தீங்க. சின்ன வயசுலேருந்து வளர்த்த உங்களுக்கு ஊர் முன்னாடி எந்த அவமானமும் வந்துடக்கூடாது, நீங்கள் யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. இப்போ வரைக்கும் இந்த கல்யாண வாழ்க்கையிலே இவளுக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்கல. இதை பற்றி இப்போ வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காளா? அன்றைக்கி ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்தாலே அப்போவாது இங்கே இருக்கவங்கள பற்றியோ இல்லை அவள் பிரச்சனை பற்றியோ ஏதாவது உங்ககிட்ட சொன்னாளா என ஜெகநாதனையும் காயத்ரியையும் பார்த்து கேட்க அவர்கள் தலை குனிந்தனர். சந்தியாவிடம் திரும்பிய காவ்யா, நீங்கள் கூட இவ்வளோ புரிஞ்சுக்காமல் போயிட்டீங்களேக்கா, நீங்கள் விரும்பின வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும்னு அவள் ஆசை லட்சியம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா. மற்றவங்களுக்கு தான் இவ அருமை புரியல, உங்களுக்கு கூடவா புரியல என காவ்யா ஆதங்கத்துடன் கேட்க சந்தியா கதறி அழுதாள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இவ எழுதின IPS எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. அதுவும் உங்கள் கல்யாணத்தப்போ தான் வந்துச்சு. இவ தான் ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கா. அதை மறைச்சிட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டுட்டு இந்த கல்யாணம் பண்ணியிருக்கா. அவளை போய் சே, பிறந்ததுலேருந்து எந்த சந்தோஷமும் அனுபவிக்காத ஒருத்தி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது அவளுக்கு எழுந்த எல்லா சந்தோஷமும் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் வாழ்க்கை பூராவும் கஷ்டப்படணும்னு இவ தலையில் எழுதியிருக்கு போல. போதும், இங்கேருந்து அவள் கஷ்டப்பட்டது எல்லாம் போதும், இவளை விட்டுருங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் என காவ்யா சொல்ல மற்றவர்கள் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருக்க அம்பிகா தான், தாராளமாக கூட்டிகிட்டு போ, யார் வேணாங்கிறா, இவ ராசி சரியில்லாதவன் சொன்னது சரியாக தான் இருக்குது. பிறந்ததும் பெற்றவங்கள தலை முழுகினா, கல்யாணம் ஆனதும் புருஷன் உயிரை வாங்க பார்த்தா. ஏதோ எங்கள் பையனோட நல்ல நேரம் அவன் தப்பிச்சிட்டான். நீ தாராளமாக இந்த சனியனை கூட்டிகிட்டு போ என அம்பிகா சொல்ல சஹானாவை பார்த்த காவ்யா, பாத்தியாடி, இதுங்களுக்கு போய் நீ பாவம் பாத்தியே, என்ன பேசுதுங்க பாத்தியா என திட்டியவள் திரும்பி அம்பிகாவிடம்,
என்ன ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க? உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ண பார்த்துட்டு இப்ப என்னமோ ரொம்ப நல்லவங்க மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. என கோபமாக சொல்ல, ஏய் என்ன? உன் ஃப்ரெண்ட பேசினதுக்கு அதை தாங்கிக்க முடியாம இப்படியெல்லாம் பேசுறியா? பார்த்து பேச சொல்லிட்டேன் என கத்தினார் அம்பிகா. காவியா போதும் ப்ளீஸ் நாம போலாம் என சஹானா அழ, நீ எதுக்குடி இப்ப தப்பு பண்ண மாதிரி அழற? நடந்தது என்னன்னு இவங்க எல்லாருக்கும் தெரியணும்ல, நீ அமைதியா இரு என்றவள் அனைவரையும் பார்த்து, இதோ இங்க இருக்காளே ஷாலினி, இவ இப்ப மாசமா இருக்கா, அதுக்கு உங்க வீட்டு புள்ள ஆதிரன் தான் காரணம் என சொல்ல, தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது ஆதிரனுக்கு. என்னம்மா சொல்ற? என் பையன் மேல இப்படி அநியாயமா பழி போடாதம்மா என தேவகி நெஞ்சை பிடித்து கொண்டு அழ, நான் பழி போடல ஆண்டி, இதோ இவங்க தான் அப்படி சொல்றாங்க. ஷாலினி கர்ப்பமா இருக்கா, அதுக்கு ஆதிரன் தான் காரணம்னு இவங்க தான் சொல்றாங்க என அம்பிகாவையும் ஷாலினியும் காட்ட அவர்கள் இருவருக்கும் முதலில் எடுத்தது. இல்ல என் பையன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான், நான் அவனை அப்படி வளர்க்கல என தேவகி அழ, ஏ அம்பிகா என்ன இது, இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா என வேதாச்சலம் கோபத்தில் கத்த, அப்பா அது என தடுமாறினார் அம்பிகா. சொல்லுங்கிறேன் என வேதாச்சலம் அம்பிகாவை அடிக்கப் போக, ஆமாம் தாத்தா நான் கர்ப்பமாக இருக்கேன், அதுக்கு ஆதிரன் மாமா தான் காரணம் என சொல்ல தளர்ந்து போய் தேவகி கீழே விழ சாந்தி அவரை தாங்கி பிடித்தார். அதுவரை அமைதியாக இருந்த சஹானா ஷாலினி முன் வந்து நின்று, என்ன சொன்ன, இன்னொரு தடவை சொல்லு என கைகளை கட்டி கொண்டு கேட்க, ஒரு தடவை என்ன 100 தடவை சொல்லுவேன், கத்தி சொல்லுவேன், என் கர்ப்பத்துக்கு காரணம் ஆதிரன் மாமா தான் என பைத்தியம் பிடித்தது போல் அவள் கத்த அவளை ஓங்கி அறைந்தாள் சஹானா. அவளது இந்த திடீர் செயலில் ஷாலினி அதிர்ந்து போய் நிற்க, ஏய் என்ன என அம்பிகா கத்த அவரையும் ஓங்கி அடித்தாள் சஹானா. இந்த அடி அன்னிக்கு என்கிட்ட நீங்க சொன்னப்பவே விழுந்திருக்கணும், தப்பிச்சிட்டீங்க என சொல்ல, என்னம்மா சொல்ற, உனக்கு இது முன்னாடியே தெரியுமா, அதான் அன்னிக்கு வந்து என்கிட்ட அப்படி பேசுனியா என செண்பகம் கேட்க சஹானா தலையாட்டினாள். என்ன செண்பகம் சொல்ற என வேதாச்சலம் கேட்க அன்று நடந்ததை சொன்ன செண்பகம், நான் தாங்க வக்கீல டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன், என்னை காப்பாற்ற சஹானா அவ மேலே பழி போட்டுக்கிட்டா, என்னை மன்னிச்சிருங்க என செண்பகம் அழ, என்ன செண்பகம் நீ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு கடைசியில் எல்லா பழியும் இந்த பொண்ணு மேலே விழுந்துருச்சு பாரு என ஆதங்கத்துடன் சொன்னவர் அம்பிகாவை திரும்பி முறைத்தார். என்ன எதுக்குப்பா முறைக்கிறீங்க, வயசுல பெரியவன் கூட பார்க்காம என்னை போட்டு இந்த அடி அடிக்கிறா, அப்பா இல்லாத என் மகளையும் போட்டு அடிக்கிறா, நீங்க என்னடானா பார்த்துட்டு இருக்கீங்க என கோபத்துடன் கேட்க, உன்னை அடிக்காம வேற என்ன பண்றது, நீங்க பண்ண காரியத்துக்கு வேற என்ன பண்ண சொல்ற, நீ சொல்றத எங்களை நம்ப சொல்றியா என்றார். ஆமாம்ப்பா நம்பிதான் ஆகணும், வேணும்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நான் டாக்டர் வர சொல்கிறேன் என ஃபோனை எடுக்க அவரது கையில் இருந்த ஃபோனை பிடுங்கிய சஹானா, இருங்க நான் வர சொல்கிறேன் என்றவள் யாருக்கோ ஃபோன் செய்ய அடுத்து 10 நிமிடத்தில் ஒரு லேடி டாக்டர் வந்தார். சஹானா விஷயத்தை சொல்லி ஷாலினியை டெஸ்ட் எடுக்க சொல்ல ஷாலினியை ஒரு ரூமிற்கு அழைத்து சென்றார் அவர். அம்பிகாவை பார்த்தபடியே உள்ளே சென்றாள் ஷாலினி. டாக்டர் டெஸ்ட் எடுத்துட்டு வந்து சொல்லட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு என்றார் திரு. சிறிது நேரத்தில் டாக்டர் வெளியே வர அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டனர். என்னாச்சு டாக்டர், டெஸ்ட் எடுத்துட்டீங்களா, டெஸ்ட் என்னன்னு வந்திருக்கு, அவ கர்ப்பமாவா இருக்கா என தேவகி கேட்க, இல்லை மேடம் அவங்க கர்ப்பம் இல்லை என சொல்ல அப்பொழுதுதான் அனைவராலும் நிம்மதியாக மூச்சு விட முடிந்தது. என்ன டாக்டர் இவ பணம் கொடுத்து அப்படி பொய் சொல்ல சொன்னாலா, என் பொண்ணு கர்ப்பமாக தான் இருக்கா, இவகிட்ட காசு வாங்கிட்டு இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லை என அம்பிகா கோபத்தில் கத்த, மேடம் தேவையில்லாமல் பேசாதீங்க, உங்கள் பொண்ணு இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே கர்ப்பமாக முடியாது என சொல்ல அதை கேட்டு அதிர்ந்து போன அம்பிகா, என்ன சொல்கிறீங்க என்றார் அழுது கொண்டே. ஆமாம் நான் உண்மைதான் சொல்கிறேன், உங்கள் பொண்ணோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்குது, ஒரு குழந்தைய சுமக்கிற சக்தி உங்களுக்கு இல்லை, நான் சொல்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வேற ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் வரேன் என சொல்ல சஹானா அவரை அனுப்பி வைத்தார். அவர் சொல்லிவிட்டு சென்றதை கேட்டு அம்பிகா தலையில் அடித்து கொண்டு அழ அவரை பார்க்கவே பாவமாக இருந்தது சஹானாவிற்கு. ஏம்மா உனக்கு இவ கர்ப்பம் இல்லைன்னு முன்னாடியே தெரியுமா என மோகன் கேட்க, தெரியும் மாமா, அது அப்போ சொல்லியிருந்தா இவங்க அவர் மேலே பழி போட்டிருப்பாங்க, அதான் அவங்க சொன்னதை நம்பின மாதிரி நடித்தேன், பாட்டிக்கிட்ட போய் அப்படி பேசினேன், அதை பார்த்துட்டு இவங்க சந்தோஷத்தில் எல்லா உண்மையையும் உளர்னாங்க, அதை வீடியோ எடுத்திருக்கேன் என ஃபோனில் இருந்த வீடியோவை காட்ட ஒவ்வொருவராக அதை வாங்கி பார்த்தனர். இவர் மேலே எந்த கெட்ட பழியும் வந்துடக்கூடாது, இவர் மேலே எந்த தப்பும் இல்லாமல் ஆதாரம் கிடைக்கணும்னு நான் தான் பொறுமையாக இருந்தேன், ஆனால் ஷாலினிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை என வருத்தத்துடன் சொல்ல, உன் வாழ்க்கையை கெடுக்க நினச்சிருக்கான், இப்போ கூட அவளுக்கு யோசிக்கிறியம்மா, உன்னை போய் எல்லாரும் தப்பாக நினச்சிட்டுமே என வேதாச்சலம் வருத்தத்துடன் சொல்ல சஹானா சிரித்தாள். அம்பிகாவும் ஷாலினியும் அழுது கொண்டே இருக்க அவர்களின் நிலையை பார்க்கவே பாவமாக இருந்தது. அம்மா போதும் கிளம்புங்க, இனி ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது, சோறு போட்டு வளர்த்த குடும்பத்துக்கு பாவம் பண்ண நினச்சிங்கல்ல, அதுக்கான தண்டனை தான் இது, இனியும் இங்கே இருந்தால் அது நல்லா இருக்காது, கிளம்புங்க என விமல் சொல்ல, டேய் விமல் என்னடா இந்த நிலைமையில போய் என ஆதித்யா சொல்ல,
இல்ல மாமா, இனியும் நாங்க இங்க இருக்கிறது சரியா வராது மாமா என்ற விமல் அனைவரையும் பார்த்து, எல்லாரும் மன்னிச்சிடுங்க. இவங்க பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என கையெடுத்து கும்பிட அவனை கட்டி கொண்டான் ஆதித்யா. விமல் என்னடா இது என திரு வருத்தத்துடன் சொல்ல, இல்ல மாமா, இனியும் நாங்க இங்க இருந்தா அது நல்லா இருக்காது. தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா என்றான் விமல். அம்பிகாவும் ஷாலினியும் பெட்டியுடன் வெளியே வர, வேதாச்சலம், உன்னை செல்லம் கொடுத்து நாங்களே தப்பு பண்ணிட்டோம். இனியாவது ஒழுங்கா இருக்க வழியை பாரு என சொல்ல, அம்பிகா யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியாமல் வெளியே செல்ல, ஷாலினி சஹானாவை ஒருமுறை திரும்பி பார்த்தவள் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்றாள். ஐ எம் சாரி சஹானா, நான் அவசரப்பட்டு பேசிட்டேன். கூட பிறந்த என் தங்கச்சி என்னை பற்றி துளியும் யோசிக்காம போனப்ப நீ உன் ஆசையெல்லாம் புதைச்சிட்டு எனக்காக இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டியே. உன்னை போய் நான் தப்பாக பேசிட்டேனே என சந்தியா ஆழ, அவளை தடுத்து நிறுத்திய சஹானா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, இது என் குடும்பம், எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை என்றால் சிரித்து கொண்டே. அதுவரை அமைதியாக இருந்த தேவகி, எப்படியோ தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்பாகையோடு போயிடுச்சு, இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும், இனியாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீயும் என் பையனும் சந்தோஷமாக வாழணும் என்ன சொல்ல, அவரை பார்த்து சிரித்த சஹானா எதுவும் பேசாமல் மேலே சென்றாள். மேலே சென்ற சஹானா கையில் பெட்டியுடன் கீழே இறங்கி வர அனைவரும் புரியாமல் பார்த்தனர். என்னம்மா இது, ஏன் பெட்டியோட வர என்றார் தேவகி. இனியும் நான் இங்கேருந்து அது சரி வராதத்த, எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு தோணுது, நான் இங்கேருந்து போகிறேன், என்னை மன்னிச்சிடுங்க என சஹானா சொல்ல, அதிர்ந்து போன செண்பகம், என்னம்மா அதான் எல்லாம் சரியாக போயிடுச்சே, இப்போ இப்படி சொன்னால் என்ன அர்த்தம், இங்கே இருமா என தன் வயதையும் பொருட்படுத்தாமல் கெஞ்ச, அவரின் கையை பிடித்த சஹானா, பாட்டி ப்ளீஸ் இப்படியெல்லாம் சொல்லி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க, என்னால் இனி இங்கே இருக்க முடியாது பாட்டி, என்னை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், நான் இங்கேருந்து போனாலும் உங்கள் யாரையும் நான் மறக்க மாட்டேன், இது எப்போவும் என் குடும்பம்தான். என்ன பார்க்குறீங்க, இந்த வீட்டு மருமகளாக இதை சொல்லலை, இந்த வீட்டு பொண்ணாக சொல்கிறேன் என சொல்ல, இந்த வீட்டு பொண்ணு தான்டா, இதில் எந்த மாற்றமும் இல்லை, நீ இந்த வீட்டு மருமகளாக இருக்க வேணாம், இந்த வீட்டு பொண்ணாக இங்கே இருமா என கெஞ்சினார் தேவகி. அத்தை ப்ளீஸ் எல்லாரும் இப்படி பேசி என்னை மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க, நான் இங்கேருந்து போகிறது தான் சரியாக இருக்கும், இப்போ வேணும்னா இது எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் காலம் எல்லாத்தையும் மாற்றும் என்றாள் சஹானா. சரி சஹானா, நீ நம்ம வீட்டுக்கு வா, எப்போ உனக்கு இங்கே வரணும்னு தோணுதோ அப்போ இங்கே வா என ஜெகநாதன் சொல்ல, இல்லை பெரியப்பா, நான் அங்கே வரல என்றாள் சஹானா. என்னம்மா சொல்கிற, நீ அங்கே போகிறேன்னு தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம், இப்போ என்னம்மா எப்படி சொல்கிற என்றார் செண்பகம் அதிர்ச்சியுடன். ஏம்மா இப்படி சொல்கிற, எங்கள் மேலே கோவமா என காயத்ரி அழுது கொண்டே கேட்க, அவரின் கண்ணீரை துடைத்த சஹானா, அதெல்லாம் எதுவும் இல்லை பெரியம்மா, கொஞ்ச நாள் நான் தனியாக இருக்கணும்னு தோணுது, அதான் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் என கெஞ்ச, காயத்ரிக்கு அதற்கு மேல் வற்புறுத்த முடியவில்லை. நேராக வக்கீலிடம் சென்ற சஹானா, அந்த டிவோர்ஸ் பேப்பரை கொடுங்க சார் என கைகளை நீட்ட, அவர் திரும்பி வேதாச்சலத்தை பார்க்க, கொடுங்க சார் என்றாள் சஹானா. அவரது பேக்கை திறந்தவர் அதிலிருந்து டிவோர்ஸ் பேப்பரை எடுத்தவர் தயங்கிக் கொண்டே அவளிடம் நீட்ட, அதை வாங்கியவள் நேராக ஆதிரனிடம் செல்ல என்ன ஆகுமோ என அனைவரும் பயந்து போய் பார்த்தனர். ஆதிரன் இன்னமும் அதே நிலையில் நின்றிருக்க, அவன் முன்னால் போய் நின்றவள் பேக்கிலிருந்து பேனாவை எடுத்து கையில் வைத்திருந்த பேப்பரில் கையெழுத்து போட்டவள் அதை அவனிடம் நீட்டினாள். அவன் அப்பொழுதும் அப்படியே நின்றிருக்க, அவனது கையை பிடித்து அதில் அந்த பேப்பரை வைத்தவள், இன்னும் 1 மாதத்துல நம்ம அக்ரிமெண்ட் டேட் முடிய போகுது, எப்படியும் அப்போ போய் தான் ஆகணும், அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆசைப்பட்டபடி நான் உங்களுக்கு டிவோர்ஸ் தரேன், இதில் சைன் போட்டிருக்க வச்சுக்கோங்க என சஹானா சொல்ல, அதை கேட்டு அதிர்ந்து போன தேவகி, சஹானா அவனே எல்லாத்தையும் மறந்துட்டுருக்கான், அவன்கிட்ட போய் இப்போ அக்ரிமெண்ட் அது இதுன்னு ஏமா பேசிகிட்ருக்க, மறந்தது மறந்துட்டாவே இருக்கட்டும்மா, எல்லாத்தையும் மறந்துட்டு 2 பேரும் சந்தோஷமாக வாழலாமேம்மா என ஆதங்கத்துடன் சொல்ல, ஆமாம்மா நானும் அதை தான் சொல்கிறேன், நடந்தது எல்லாம் நல்லதுக்கு தான், இதை இதோட விட்டுடலாமா, நீ மாப்பிள்ளை கூட சந்தோஷமாக வாழணும் என்றார் காயத்ரி அழுது கொண்டே. இல்லை பெரியம்மா, அது சரியாக வராது, இவருக்கு இப்போ வேணும்னா என்கிட்ட அக்ரிமெண்ட் போட்ட விஷயம் மறந்து போயிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அது அவருக்கு ஞாபகம் வரும், இவருக்கு எப்போ ஞாபகம் வரும்னு என்னால் பயந்துட்டுலாம் வாழ முடியாது பெரியம்மா, இவர் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அப்புறம் இவருக்கு ஞாபகம் வந்து அவரை விட்டு போக சொன்னால் என்னால் அதை தாங்க முடியாது, இப்போவே போகிறது தான் எங்கள் 2 பேர் வாழ்க்கைக்கும் நல்லது என்றால் அழுது கொண்டே. அவளை என்ன சொல்லி சமாதானம் செய்வது என யாருக்கும் தெரியவில்லை. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு நிற்க, வேதாச்சலத்தின் அருகில் சென்றவள், பாட்டி 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க என சொல்ல, இருவரும் அருகே நின்றனர். என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்க தாத்தா என காலில் விழ, நல்லா இருமா என தூக்கிவிட்டார் செண்பகம். கண்டிப்பாக இங்கேருந்து நீ போய் தான் ஆகணுமாமா என செண்பகம் வருத்தத்துடன் கேட்க, ஆமாம் பாட்டி, போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எங்கே போனாலும் உங்கள் எல்லாரையும் நினச்சிட்டு தான் இருப்பேன் என செண்பகத்திடம் சொன்னவள் கண்களில் வலியுடன் ஆதிரனை பார்த்தாள். கையில் பெட்டியுடன் அவள் அங்கிருந்து செல்ல, அவளை தடுக்க முடியாமல் தவித்து போய் மற்றவர்கள் நிற்க, 1 நிமிஷம் நில்லு என்றான் ஆதிரன்.
வெளியே போக போன சஹானாவை ஆதிரன் கூப்பிட அப்படியே நின்றாள் சஹானா. அவளின் அருகில் சென்றவன், இதுதான் உன் முடிவா என கேட்க, ஆமா என தலையசைத்தவள், நான் இங்கேருந்து போயிடுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து, இல்லை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உங்கள் ஆஃபீஸில் இருக்க நிருபா உங்களை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறா. அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் என அவள் சொல்லி முடித்தது தான் தாமதம். அவளை ஓங்கி அறைந்தான் ஆதிரன். சஹானா கன்னத்தை பிடித்து கொண்டு நிற்க, என்ன இல்லை என்னன்னு கேட்குறேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? ஒன்று இல்லைன்னா இன்னொன்று போகிற மாதிரி இருக்கா? என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா? அவள் எப்போ உங்ககிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டாலோ அப்போவே அவளை வேற இடத்துக்கு மாற்றிட்டேன். உன் இடத்துல போய் அவளை ச்சே என எழுந்த கோபத்தை கைகளை மடக்கி கட்டுப்படுத்தியவன், நீ இங்கேருந்து போகக்கூடாது, உன்னை போகவும் விட மாட்டேன் என அவன் சொல்ல சஹானா புரியாமல் அவனை பார்த்தாள். என்ன பார்க்குற? நான் போட்ட அக்ரிமெண்ட் படி இன்னும் 1 மாதத்துக்கு நாம் புருஷன் பொண்டாட்டி தானே. அப்போ எப்படி என்னை விட்டு உன்னால் போக முடியும் என கேட்க சஹானா திகைத்தாள். டேய் ஏண்டா, அவ தான் அப்படி சொல்கிறான்னா நீயும் அப்படி விதண்டாவாதம் பண்ண என்னடா அர்த்தம் என்றான் ஆதித்யா. நீங்கள் சும்மா இருங்கண்ணா, இவளெல்லாம் இப்படி தான் மடக்க முடியும், இல்லைனா இவ இஷ்டத்துக்கு ஆடணும்னு சொல்லுவா என்றவன் இன்னும் அதிர்ச்சியில் நின்றிருக்கும் சஹானாவை சொடக்கு போட்டு கூப்பிட்டவன், என்ன யோசிக்கிற? என்கிட்டேருந்து அவ்வளோ சீக்கிரம் போயிடலான்னு நினச்சியா? அது முடியாது என மிரட்டினான் ஆதிரன். சஹானா அதிர்ந்து நின்றது சில வினாடிகள் தான். அதிர்ச்சியிலிருந்து வெளியே வந்தவள், என்னால் உங்கள் கூட இனி வாழ முடியாது. இன்னும் 1 மாதம் கழித்து போகிறதுக்கு இப்போவே போயிடுறது நல்லது. யாருக்கும் எந்த வழியும் இருக்காது என்றால் முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு. என்ன சொன்ன? வலி இருக்காதா? என் கண்ணை பாருடி. என் கண்ணில் உன் மேலே இருக்க காதில் உன்னால் புரிஞ்சுக்க முடியலையா? நீ போயிட்டா நான் என்ன ஆவன்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலடி என கண்களில் வலியுடன் கேட்க, அவனது கண்களை பார்த்தவளது கண்களும் கலங்கியது. கையில் இருந்த அக்ரிமெண்ட் பேப்பரை கிழித்து போட்டவன், இந்த பேப்பர் இல்லை, வேற எதுவும் உன்னை என்கிட்டேருந்து பிரிக்க முடியாது. நீ என்னோட உயிர். என் உயிர் போனாதான் நீ என்னை விட்டு போக முடியும். அதற்கு மேல் பேச முடியாமல் அவன் மயங்கி கீழே விழ சஹானா பதறிப்போனாள். என்னங்க என்னங்க எந்திரிங்க என அவள் அழ மற்றவர்களும் அவனை எழுப்பினர். அவனிடம் எந்த அசைவும் இல்லாமல் போக, எங்க ப்ளீஸ் எழுந்திரிங்க, உங்களை விட்டுட்டு என்னாலேயும் இருக்க முடியாது, எந்திரிங்க ப்ளீஸ் என அழ, நித்யா டாக்டருக்கு ஃபோன் பண்ணிடா என திரு கத்த ஹரிணி தண்ணீர் எடுத்து கொண்டு வர கிச்சனுக்கு ஓடினாள். இருவரும் மாறி மாறி எழுப்ப அவனிடம் எந்த அசைவும் இல்லை. அவனது தலையை தூக்கி தனது மடியில் சாய்த்தவள் அவனது கன்னத்தை தட்ட அவனிடம் அப்பொழுதும் அசைவில்லை. ப்ளீஸுங்க என்னை பாருங்க, நீங்கள் இல்லைன்னா நானும் இல்லைங்க. என் உயிரில் உணர்வில் எல்லாத்துலேயும் நீங்கள் தான் இருக்கீங்க. நீங்கள் இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன் என அவள் கதறி அழ கண் விழித்து சிரித்தான் ஆதிரன். உங்களுக்கு ஒன்றும் இல்லையே என சஹானா பதற, எனக்கு ஒன்றும் இல்லை டார்லிங், ஐ எம் ஆல் ரைட் என சிரித்து கொண்டே எழுந்து நின்றான் ஆதிரன். டேய் எதில் விளையாடுறதுன்னு இல்லையாடா, ஒரு நிமிஷம் எல்லாரும் பயந்துட்டோம் என ஆதித்யா அவனை அடிக்க, அப்பொழுதுதான் அவன் நடித்திருக்கிறான் என சஹானாவிற்கு புரிய ஆதிரனை முறைத்தாள் அவள். என்ன முறைக்கிற? உன் மனசில் நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்க தான் அப்படி பண்ணேன். உன்னால் என்னை விட்டுட்டு இருக்க முடியாது, இப்போவாது புரிஞ்சுக்கோ என அவளது கைகளை பிடித்தபடி சொல்ல அதை உதறியவள், இல்லை என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் போகிறேன் என்றாள் பிடிவாதமாய். ஆதிரன் எவ்வளவோ கெஞ்ச அவள் துளியும் மனமிறங்கவில்லை. அவனது ஈகோவை அவள் தூண்ட பொறுமையை எழுந்த ஆதிரன், ஏன்ட்டு இப்படி என்னை கொல்ற? என் மனசு முழுக்க நீ தான் இருக்கேன்னு சொல்கிறேன், அப்பவும் இப்படி பிடிவாதம் பிடிச்சா என்னடி அர்த்தம்? உனக்கு இவ்வளோ இருக்குன்னா எனக்கு அதை விட அதிகமாக இருக்குது. என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டல்ல, கிளம்பு என கோபத்துடன் சொல்ல, டேய் டேய் ஏண்டா, கொஞ்சம் பொறுமையாக இருடா, பேசிக்கலாம், கோவப்படாத என ஆதித்யா சொல்ல, இல்லைண்ணா இத்தனை பேர் இவ்வளோ சொல்கிறோம், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறாளா? அவளுக்கு அவள் நியாயம்தான் பெருசு, நாம் யாரும் அவளுக்கு முக்கியம் இல்லை. நாம் இல்லாமல் அவளால் இருக்க முடியும்னா அவள் இல்லைனாலும் நம்மளால் இருக்க முடியும். கெஞ்சி கதறி இழுத்து பிடிச்செல்லாம் யாரையும் நிற்க வைக்க வேணாம், போகட்டும் விடுங்க என சொல்ல பெட்டியை எடுத்த சஹானா அழுது கொண்டே அங்கிருந்து செல்ல போக, சஹானா கொஞ்சம் பொறுமையா இருமா, அவ்வளோதான்னு முடிச்சுட்டு போகிற உறவு இல்லைம்மா இது, இதனால பேசி முடிவு பண்ணலாம், எங்களுக்காக கொஞ்சம் பொறுமையா இருமா என கெஞ்ச, மா போதும், எனக்காக யாரும் இவகிட்ட கெஞ்ச வேணாம், போகிறதுனா போகட்டும், டெய்லியும் இவகிட்ட போராடிட்டு என்னால் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது, சனியை தொலைஞ்சது நிம்மதியாக இருக்கலாம், போகட்டும் விடுங்க என கோபத்தில் வார்த்தைகளை விட அனைவரையும் பார்த்த சஹானா, நான் யாரையாவது கஷ்டப்படுத்தி இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க என கையெடுத்து மன்னிப்பு கேட்டவள் பெட்டியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினாள். ஆதித்யா, சக்தி, வம்சி அவள் பின்னால் சென்று எவ்வளவோ சொல்லியும் அதெல்லாம் கேட்காமல் அங்கிருந்து சென்றாள் சஹானா. அவள் சென்றதையே பார்த்து கொண்டிருந்த ஆதிரன் கண்கள் கலங்க அவள் கண்ணிலிருந்து மறையும் வரை பார்த்து கொண்டு நின்றான். 6 மாதங்களுக்கு பிறகு மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் ஊட்டி. சூரியன் தன் நிலவு காதலியிடமிருந்து விடைபெற்று தன் பூமி தாயை தேடி வந்த அதிகாலை பொழுது. ஊசியாய் குத்தும் பணியில் வேர்க்க விறுவிறுக்க ஓடிக்கொண்டிருந்தாள் சஹானா.
வேகமாக ஓடி வந்தவள் தளர்ந்து போய் அங்கிருந்த பெஞ்சில் அமர அவளிடம் பாட்டிலை நீட்டினாள் காவ்யா. அதை வாங்கி குடித்தவள் தேங்க்ஸ் டி என சிரித்தாள். காவ்யா அவளையே பார்த்து கொண்டிருக்க அதை கவனித்த சஹானா, என்னடி இன்னைக்கு தான் என்னை பார்க்குற மாதிரி அப்படி பார்க்குற என கேட்க, உன்னால் எப்படி இப்படி இருக்க முடியுது என தனது வழக்கமான கேள்வியை கேட்க, எப்படி இருக்க முடியுது என தெரியாதது போல் கேட்டாள் சஹானா. விளையாடாதடி, நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு நல்லா தெரியும், சும்மா மழுப்பாமல் உண்மையை சொல்லு. இதை பற்றி நிறைய பேசிட்டோம் காவ்யா, ப்ளீஸ் இதை விடு, நான் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வரேன் என எழுந்தவள் முகம் தூரத்தில் வந்து கொண்டிருந்தவனை பார்த்து கோபத்தில் சிவந்தது. சஹானா முகம் மாறுவதை பார்த்த காவ்யா, என்னடி உன் ஆள் வராரா என சிரித்து கொண்டே கேட்க, எப்படிடி பார்க்காமலே சொல்கிற என ஆச்சரியத்துடன் கேட்க, இதில் என்னடி இருக்கு, நீ இங்கே வந்து 6 மாதமோ இதுதானே நடக்குது, வீட்டை விட்டு நீ எப்போ கிளம்பி வந்தியோ அடுத்த நாள் அவரும் கிளம்பி வந்துட்டாரு. அப்போ இருந்து நீயும் அவரை எவ்வளவோ திட்டி பார்த்துட்ட, ஆனால் கொஞ்சம் கூட மனசு மாறாமல் உன் பின்னாடியே வராரு. எனக்கே அவரை பார்த்தா பாவமாக இருக்குடி, உன் மனசு கொஞ்சம் கூடவா இறங்கல, அவ்வளோ கோவமாடி உனக்கு, அந்த அளவுக்கு அவரை வெறுக்கிறியா என காவ்யா கேட்க, அவர் மேலே கோவமாக இருந்தால் தானேடி அவரை வெறுக்கிறதுக்கு, அவர் தாண்டி என் உலகம் என்றாள் சஹானா கண்கள் கலங்க. அப்புறம் ஏண்டி நீயும் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவரையும் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? இல்லடி, இது சரியாக வராது, அவருக்கு நான் சரியானவ இல்லை. என்னதான் அவர் இப்போ என்னை விரும்பினாலும் என்னைக்காவது அவருக்கு பழசு ஞாபகம் வரப்ப என்னை வேணான்னு சொல்லிட்டா அதை என்னால் தாங்க முடியாதுடி என அவள் அழ காவ்யாவிற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஜாகிங் வந்த ஆதிரன் சிரித்து கொண்டே சஹானா அருகில் அமர்ந்தவன் அவள் கையில் இருந்த பாட்டிலை வாங்கி தண்ணீரை குடித்தான். சஹானா அவனையே பார்த்து கொண்டிருக்க அதை பார்த்தவன், என்னடி அப்படி மாமாவை பார்க்குற, இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறேனா என கண்ணடிக்க, உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதா, இன்னும் எவ்வளோ நாள் நீங்கள் இருந்தாலும் என் மனசு மாறாது, இங்கேருந்து கிளம்புங்க, அதான் உங்களுக்கு நல்லது என கோபமாய் சொன்னாள் சஹானா. கோபத்தில் கூட என் பொண்டாட்டி அழகுதான் என அவளது கன்னத்தை பிடித்து கிள்ளினான் ஆதிரன். விடுங்க, உங்களுக்கு இன்னும் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் இல்லாமல் வீட்டில் பாட்டி அத்தை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ப்ளீஸ் இங்கேருந்து போங்க என அவள் கெஞ்ச, நீ இல்லைன்னாலும் அவங்க கஷ்டப்படுவாங்க, இன்னும் எத்தனை நாள், ஏன் வருஷமே ஆனாலும் சரி, நீ இல்லாமல் இங்கேருந்து போக மாட்டேன் என அவன் உறுதியாய் சொல்ல, உங்களுக்கு நான் பல தடவை என்னோட பயத்தை சொல்லிட்டேன், அப்பவும் புரிஞ்சுக்காமல் இப்படி பேசினா என்னங்க அர்த்தம் என அவள் அழ அவர்களுக்கு தனிமை கொடுத்து அங்கிருந்து சென்றாள் காவ்யா. அவள் சென்றதும் சஹானாவிற்கு கீழே மண்டியிட்டு அமர்ந்தவன் அவளது கைகளை பிடித்து அவளது கன்னத்தில் வைத்தவன், நான் இருக்கப்ப உனக்கு என்ன பயம் கண்ணம்மா, என்ன ஆனாலும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், உன்னையும் என்னை விட்டு போக விட மாட்டேன், நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா என்றவன் அவனது சட்டையின் மேல் பட்டனை திறந்து காட்ட அதை பார்த்து முதலில் அதிர்ந்து போன சஹானா பிறகு அழ ஆரம்பித்தாள். சஹானாவின் பெயரை பச்சை குத்தி இருந்தான் அவன். சஹானா இதை துளியும் எதிர்பார்க்கவில்லை. அவள் இன்னமும் அழுது கொண்டிருக்க, இதை நான் இப்போ குத்தல, நீ என் பொண்டாட்டின்னு தெரியறதுக்கு முன்னாடியே இதை குத்திட்ட, நீ பயப்படுற மாதிரி எனக்கு பழைய நினைவு வந்தாலும் இது நான் உன் மேலே வச்சிருக்க நேசத்தை எனக்கு புரிய வைக்கும். நான் இதெல்லாம் உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு சொல்லலை, உன் கூட வாழணும், நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குடி, ஆனால் அதுக்காக உன்னை நான் வற்புறுத்த மாட்டேன். நீ என்னை ஏற்றுக்கிட்டாலும் இல்லைனாலும் உன் கணவனா ஒரு காவலனா எப்பவும் உன் கூட நான் இருப்பேன், இதை யாராலையும் தடுக்க முடியாது என்றவன் அவளது கைகளில் அழுத்தமாக முத்தமிட்டவன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்து நின்று அங்கிருந்து செல்ல, அழுது கொண்டிருந்த சஹானா ஆதிரன் என கத்த அவன் திரும்பி பார்க்க ஓடிச் சென்றவள், போக சொன்னா எனக்கு என்னன்னு போயிடுவீங்களா என அவன் கன்னத்தில் ஓங்கி அறைய, ஐ லவ் யூ என சிரித்தான் அவன். அவனை முறைத்தவள் இன்னொரு கன்னத்தில் ஓங்கி அறைய, லவ் யூ கண்ணம்மா என்றான் கண்களில் காதலுடன். அதற்கு மேல் அவன் மேல் கோபத்தை காட்ட முடியாமல் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அவளது இந்த திடீர் செயலில் ஆதிரன் அதிர்ந்து போய் நிற்க அவனை தன்னுள் புதைத்து கொள்ளும் அளவுக்கு இறுக்கி அணைத்தவள் அவனது கன்னத்தில் மாறி மாறி முத்தமிட்டு கொண்டு அழ, ஏய் என்னாச்சு என அவளை தன்னிடமிருந்து அவன் விளக்க, ஐ லவ் யூ ஆதிரன், லவ் யூ சோ மச், என்னை விட்டு போயிடாதீங்க, நீங்கள் இல்லைன்னா நானும் இல்லை என்றவள் மேலும் அவனுள் புதைந்தாள். அவளது கண்ணீர் அவனது சட்டையை நனைக்க அவளை நிமிர்த்தியவன், சனா என சொல்லி முடிக்கவில்லை, அவனது இதழை சிறை செய்தாள் அவனது கண்ணம்மா. இவர்களுக்கு தனிமை கொடுத்து சூரியன் மேகங்களுக்குள் மறைந்து செல்ல இந்த காதல் ஜோடிக்கு தனிமை கொடுத்து நாமும் விடை பெறுவோம். நன்றி.